நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வந்து நீர் எங்களுக்காக ஊழியம் செய்தீர், அதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் கிரியை நடப்பிக்கிற தேவனே உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை நாங்கள் இன்றைய நாள் வரைக்கும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம், அதுக்காக நன்றி. நீ நல்லவர், நீர் போதுமானவர். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை போதும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இது நான் எடுத்துகிட்டு வந்த வார்த்தை இல்லை ஆண்டவரே, நான் ப்ரிப்பேர் பண்ண வார்த்தை இல்லை, இது உம்முடையது ஆண்டவரே. இதில் ஜீவனும் ஆவியும் இருக்கிறது. என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையானது இங்கே வந்த அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நல்லவர். எப்போவுமே அவர் பிரசன்னத்துக்கு வரும்போது, ஒரு ஜெபத்தில் அவர்கிட்ட வரும்போது நம்ம டிமாண்டிங்காக வர முடியாது. ஆண்டோட பிரசன்னத்தில் வரும்போது ஒரு கோர்ட் ரூம்குள்ளே போனால் எப்படி இருக்கும் இல்லையா? அப்போது வந்து பயபக்தியாக போவோம். நேராக போனதும் ஜட்ஜ்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை டைரெக்டாக அப்படி போல்டாக கேட்க முடியாது. அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது, நிறைய ப்ராசஸ் இருக்குது நீங்கள் போய் கோர்ட்டுக்குள்ளே நிற்கிறதுக்கே. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் சபை. நம்ம உடனே அதை எப்படி எடுத்துக்கக்கூடாது. இங்கே வந்தோமா, கேட்டோமா, பதில் கிடச்சிதா, விடுதலை ஆச்சா, போனோம். இல்லைன்னா பதில் கிடைக்கலன்னா நான் சோர்வாயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த சர்ச் இப்படி தாங்க 40 வருஷம் இதே மாதிரி தான், இப்படியே தான் வேர்த்துக்கிட்டு இருக்கு. ஏசி இல்லை, ஏற வேண்டியது இருக்குது, ஃபேன் இல்லை, வேர்க்குது, ஒரு மாற்றமும் இல்லையே. இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆண்டோட பிரசன்னம் நமக்கு முக்கியம். ஆமேன். அவர் பிரசன்னம் இருந்தால் நமக்கு போதும். எல்லாவற்றையும் ஜெயிக்கிற பிரசன்னம். இன்றைக்கி நான் சொன்ன மற்ற காரியங்கள் எல்லாம் அவங்கள விட்டு போயிடும். ஆனால் அவருடைய பிரசன்னம் போயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, நம்ம மரித்ததுக்கு சமம். இன்றைக்கி அவருடைய பிரசன்னம் தான் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறது. ஆமேன். ஸோ ஆண்டவர் அது மட்டும் இல்லை, இந்த ஜெபங்களையும் கேட்குற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல இடத்தை கூடிய சீக்கிரம் அவர் தருவார். ஆமேன். இப்போ கூட வேர்த்துட்ருக்கு உங்களுக்கு, ஆனாலும் வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவர் இளைப்பாறுதலான ஒரு காற்றை உங்களுக்கு தருவார். ஆமேன். யூ வில் பி ரிலாக்ஸ்ட். இங்கே இருக்கிற அடுத்த 1 மணி நேரமோ 40 நிமிஷமோ ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலின் ஒரு காற்றையும் ஒரு தேற்றவாளனாய் அவர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். ஆமேன். ஸோ அவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஸோ ஹீ இஸ், ஹீ வாஸ் அண்ட் ஹீ ஹூ இஸ் டு கம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம மத்தியில் அவர் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எப்போவுமே நான் சொல்வேன், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நம்ம அதனால தான் பாருங்கள், அவர் சர்வ வல்லவரான கர்த்தர்னு நான் முடித்தேன். இது என் செய்தி இல்லை. அப்போ அந்த சர்வ வல்லவரின் கர்த்தர்னா என்ன அர்த்தம்னா, மண்ணிலிருந்து தானே இன்றைக்கி நம்ம உருவாக்கப்பட்டோம் இல்லையா? நீங்களும் நானும் யார்? வெறும் மண்ணுங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்ல முடியுமா, நான் வெறும் மண்ணுங்க? சொல்லுவாங்க பாருங்களேன், சொல்லவே மாட்டுறீங்க. சத்தியமாக நம்ம மண்ணிலேருந்து தான் வந்தோம். பிளானட்லேருந்து குதிக்கல, எங்கேருந்தும் வரல, மண்ணில் இருந்தோம். வி ஆர் டஸ்ட். சரியா? ஆனாலும் அந்த மண்ணை ஜீவ சுவாசத்தை கொண்டு நம்ம சுவாசத்தில் அவர் ஊதினார், உடனே ஜீவன் பெற்றோம். ஒரு ஜீவனுள்ள பாத்திரமாய் நம்ம இங்கே இருக்கிறோம். புரியுதா? ஸோ ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியம் என்று இப்போ வரைக்கும் சொல்கிற ஒன்றுமே கிடையாது. சரியா? ஸ்டார்ஸ் எல்லாம் உருவாகிறது பார்த்துருக்கீங்களா? இது காலையில் தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இது என் செய்தியே கிடையாது, காலையில் யோசித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்ஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக மின்னுதில்ல. அதோ இந்த அப்புத்தலெல்லாம் நாங்கள் போனோம். இங்கே வந்து பொல்யூஷனுக்கு வந்து அந்த ஸ்டார்ஸ் தெரிய மாட்டேங்குது. எங்கள் பீச்சு, எங்கள் டெரஸ்லேருந்து பார்த்தா கூட பிளர்டாக ஸ்டார்ஸ் தெரியுது. ஆனால் ஹப்புத்தல்ல போகும்போது அங்கே அவ்வளோ அழகாக தெரியுது. ஏன்னா அங்கே பொல்யூஷன் இல்லை. அவ்வளோ மினுங்கி, அவ்வளோ கிளிட்டராய், அதோட மினுமினுப்பு, அது அவ்வளோ அழகு இல்லை. அதை கொச்சன்னு பார்க்கும்போது நமக்கு அது இதாக இல்லை, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பார்க்கும் போதே. அதனால தானே சொல்கிறாங்க இவங்க பெரிய ஸ்டாருங்க, பெரிய நட்சத்திரம் இவங்க. அவங்கள பார்த்ததும் நமக்கு ஒரு குஷி இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸ்டார் என்ன தான் கச்சா முச்சான்னு இருந்தாலும் அது பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? ஒரு நல்ல ஆட்டிடியூட் வருது இல்லை உங்களுக்குள்ளே, ஒரு நல்ல மனப்பான்மை. ஆனால் அந்த நட்சத்திரம் எப்படி உருவாச்சு தெரியுமா?
ஒரு cloud ஆஃப் கேஸ் இல்லைன்னா டஸ்ட்டிலேருந்து வந்த பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் நானும் மண்ணுன்னு இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை நட்சத்திரமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அவரை சர்வ வல்லவரின் தேவன் என்று சொன்னேன். சரியா? ஸோ நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 1:18 நான் வாசிக்கிறேன். யாரை வாசிக்க தேவை? வாசிக்க சொன்னால் வாசிங்க. ஸோ அந்த மண்ணாக இருக்கிற நம்மளுக்கு ஒரு அறிவை கொடுத்து, நமக்கு ஒரு ஆற்றலை கொடுத்து இன்றைக்கி உங்களை இப்படி ஆராதிக்க வைத்திருக்கிறார். ஸோ எப்போதுமே நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கணும். 1000 பிரச்சனை வரலாம், ஆனால் எங்கேருந்து எங்கே நம்மளை மாற்றினாருன்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவர் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. 1:18 இப்படி சொல்லுது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலுமா, அதுதான் எனக்கு தெரியல, ஸ்கார்லெட்க்கு என்ன போட்டிருக்காங்க, சிவரே என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஆமேன். ஸோ இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வசனத்தில்? ஃபர்ஸ்ட் ஹாஃபா ரெண்டாவது ஹாஃபா? இதில் 2 இருக்குது, பிரிச்சிருக்காங்க, ஃபார்மர் லேட்டர் இருக்குது. எது ரொம்ப பிடிச்சிருக்கு? பாவங்களை உங்கள் சிவப்பு மாதிரி இருக்கிற பாவம், ஸ்கார்லெட்னா அந்த ரெட்டு, உன் ரெட்டை விட அவ்வளோ இது, இந்த ரெட்டை விட பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். போல்ட் ரெட் சொல்லுவாங்க, போல்ட் ரெட், அதான் ஸ்கார்லெட். சரியா? அதெல்லாம் லேஸில் தொடச்சா போகாது, அதுவே அப்படி போகுதுன்னா ரத்தக்கரை எப்படி போகும்? பட் அதை கூட அவர் மாற்ற முடியுன்றார் வெண்மையாக. ஆமேன். அது யாராலையும் மாற்ற முடியும், இயேசு கிறிஸ்துவால் தான் மாற்ற முடியும். அவர் ரத்தத்தால் தான் எந்த ரத்தத்தையும் ஜெயிக்க முடியும், அவ்வளோ வல்லமையுள்ள ரத்தம். பட் எது இங்கே ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு இதில் இந்த செகண்ட் ஹாஃபே விட்டுட்டேன், ஏன்னா நான் இதை நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். பட் ஆனால் அது வருது, செய்திக்குள்ளே வருது. எனக்கு முதல் வார்த்தை ரொம்ப பிடிச்சது. எப்படி கூப்பிடுறாரு? வழக்காடுவோம் வாருங்கள், லெட் அஸ் ரீசன் டுகெதர். நம்ம 2 பேரும் வாங்க வந்து ஒரு செட்டில்மெண்ட்குள்ளே பேசலான்றார் ஆண்டவர். இன்றைக்கி எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? உங்களுக்கு முகமுகமாய் வந்து வா, இந்த விஷயத்தை நம்ம செட்டில் பண்ணலாம் என்று சொல்லும் போது, ஆமேன். இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் உங்ககிட்ட சொல்கிறார், போதும், இதுக்கு மேலே வேணாம். அதுக்காக தான் சொன்னேன், ஆண்டவர் வந்து நமக்கு நல்லது செய்யும் போது ஒரு உற்சாக ஆவி வந்து ஊழியம் செய்கிறதும், அவர் நமக்கு ஒன்றுமே செய்யாமல் அந்த சைலண்ட் பீரியட் ஒன்று கொடுப்பார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் உங்களை பயங்கரமாக டெஸ்ட் பண்ணுறாரு. என்ன பீரியட் கொடுக்குறாரு? சைலண்ட் டேஸ்ன்னு கொடுக்குறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் அதுக்கு நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க. ஏசாயா புத்தகத்திலே வருது, தேர் ஆர் மெனி சைலண்ட் டேஸ். அந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா அந்த வெற்றி கூடிய சீக்கிரம் வந்து உங்களை சேரும். ஆமேன். வெளியிலேருந்து பார்க்குறவங்க நினைப்பாங்க இந்த சர்ச் 40 வருஷம் இப்படியே இருக்குன்னு. பட் தீஸ் ஆர் அவர் சைலண்ட் டேஸ். இதில் நிறைய பேர் மாறணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அது இங்கே இருக்கிறவங்க இல்லை, எல்லாருமே ஆண்டவர் செல்லதை மாற்றத்துக்கு அந்த சைலண்ட் டேஸை எப்பவுமே அவர் என்ன பண்ணுறார், வைக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, போதும் எனக்கு இந்த ஏசாயா புத்தகம் எழுதப்பட்டதே 4 ராஜாக்கள் அன்றைக்கி ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜோத்தம், ஏஹாஸ், எசேக்கியா, அப்புறம் வேறு யார், உசியா ராஜா. இவங்க கீழே இவங்க ஆட்சி செய்த காலத்தில் தான் ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். இஸ் அ வாய்ஸ் ஆஃப் காட். இன்னும் சொல்ல போனால் அவர் ஆண்டவருடைய குரலாக இருந்தார், சத்தமாக இருந்தாலும் ஆண்டவருடைய அவரோட பாரத்தை ஏசாயா வந்து அவர் வார்த்தையால் சொன்னார். ஸோ ஆண்டவருக்கு இந்த அதிகாரத்தில் அவ்வளோ பாரம், தன் ஜனங்களை பார்த்து பாரப்பட்டாலும் ஆண்டவருக்கு அளவில்லாத அன்பு இருக்கு உங்களை திருப்பி கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு. ஆமேன். எத்தனை வாட்டி அவரை விட்டு ஓடினாலும், இல்லைம்மா வா நம்ம இதை பற்றி இன்னைக்கு பேசி முடிக்கலாம் என்று கூப்பிட்டு உங்களோட ஒரு காஃபி டேட் மாதிரி உங்களோட இருக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆமேன். உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக காஃபி குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு என்னடா வாழ்க்கைன்னு நினைப்பீங்க. உங்கள் எதிர்க்க ஒருத்தர் இருக்கிறாருன்றதை நீங்கள் நிறைய வாட்டி வீட்டில் மறந்துடுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் சபையில் ஆராதிக்கும் போதே மறக்கிறீங்க. பட் இன்னைக்கு அவர் சொல்கிறார், லெட் அஸ் ரீசன் டுகெதர். இந்த கேஸை நான் நடத்தி உனக்கு வெற்றிகரமாக முடித்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனையோ வழக்குகள் இங்கே இருக்கிறது. வழக்குகள் என்றால் கோர்ட்டில் போய் நிற்கிற வழக்குகள் இல்லை, நமக்குள்ளேயே நம்மை சரி செய்கிற வழக்கு. என்னால் இதிலேருந்து வர முடியலன்ற வழக்கை ஆண்டவர் இன்னைக்கு சரி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுதான் அவருடைய வார்த்தை. ஸோ ஃபுல் சர்மனே உங்களுக்கு ஒரு நட்ஷெல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். 1 கொரிந்தியரில் நாங்கள் வாசித்ததில் பாதி அவர் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தார். எங்களுக்கு அது வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து எங்களுக்கு அதை
ஃபுல்லாகவே முடிச்சு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம், திடீர்னு ஒரு கெஸ்ட் ப்ரொஃபஸர் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருவார். அந்த மாதிரி அன்றைக்கி போன வாரம் அந்த ஊழியக்காரர் வந்தார். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃப்ரைடே நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னா, ஸ்திரீகள் கூட்டத்தில் நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப வெயிட்டிங் சீசன் இருக்குல்ல, அந்த சைலண்ட் டேஸை அவர் குறைச்சி வைப்பார். ஐ மீன் அதை நெருங்க வைப்பார். ஆமேன். எவ்வளோ நாள் காத்துட்டு இருக்குதுன்னா, நம்ம காத்துட்டு இல்லை, ஆண்டவர் தான் ஆக்சுவலாக உங்களுக்காக காத்துட்ருக்கிறாருன்றதை நம்ம மறந்துடுறோம். நம்ம என்ன சொல்கிறோம் எப்போவுமே, நான் காத்துட்ருக்குறேங்க, ஆண்டவர் பிரச்சனத்தில் நான் காத்துட்ருக்கேன், எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. இல்லவே இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தா காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த விஷயத்தில் நான் வந்து அவளை மாறுறதை பார்க்கவே மாட்டேனே, இந்த பிரதர் இந்த விஷயத்தில் மாறுறதை என்னால் பார்க்கவே முடியல, இப்போ கூட எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், ஆனால் அதை எடுத்து செய்கிற அந்த குணம் அவனுக்கு இல்லையேன்று தான் அவரோட வெயிட்டிங் பீரியட். இப்போ புரியுதா ஆண்டவர் காத்துட்ருக்கிறது? இந்த வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஏசையா புத்தகம் என்பது ஒரு மினியேச்சர் பைபிள், பைபிளோட ஒரு குட்டி பைபிள் தான் ஏசையா. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னா எத்தனை புத்தகம் இருக்குது ஏசையாவில்? எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 66 அதிகாரம் இருக்குது, 37 அப்புறம் 29 பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? ஸோ அது ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வாசிக்கும் போது தெரியும். அப்போ ஏன் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடாக சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏசையா எழுதின 40 அதிகாரம், ஐ மீன் 39 அதிகாரங்களும் நீதியும் நியாயத்தை பற்றி அவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்திருப்பார். ஆனால் 40வது அதிகாரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, 40ல் 1 எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் போய் பார்த்தீங்க, முதல் வசனமே அவர் கம்ஃபர்ட்டை பற்றி சொல்லியிருப்பார், ஆறுதலை கொடுக்கிறவர். அப்படி என்றால் ஆறுதலின் நாயகன் பிறந்திருக்கிறார். ஆமேன். அவர் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? ஏசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஸோ அதனால தான் இது ஒரு மினியேச்சர் பைபிள், இல்லை ஒரு ஸ்னாப்ஷாட் ஆஃப் பைபிள். அப்படின்னா ஒரு பைபிளை சுருக்கமாக சொல்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் ஏசையா வாசித்து முடிச்சிங்கன்னா உங்கள் பைபிளோட ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரும், ஃபுல் பைபிளோட நாலேஜ். அதுக்காக நான் ஏசையா வாசிச்சுட்டேன், பைபிளை வாசிக்கிறது இல்லை பண்ணாமல் இருக்காதீங்க. இல்லை ஏசையாவே உங்களுக்கு புரியாது. நான் சொல்கிற மாதிரி போன வாட்டி அவர் சொன்ன மாதிரி பைபிளை வாசிங்க, ஆனால் தொடர்ச்சியாக வாசிங்க, பகுதியாக வாசிங்க. அந்த வார்த்தையால் மாற்ற முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்க. ஆமேன். ஏன்னா அது ஜீவனுள்ள வார்த்தை, அதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சாகிற வரைக்கும் சொல்லுவேன். ஸோ இங்கே ஆண்டவர் கூப்பிடுறார், இன்வைட் பண்ணுறார், வாங்க நம்ம 2 பேரும் இன்றைக்கி என்ன பண்ணலாம், பேசலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து இங்கே என்ன பண்ணுறார், ஒரு பாவத்தை நம்மளால் மாற்ற முடியாத ஒரு காரியத்தை, அதாவது இந்த கரையை என்னால் அழிக்கவே முடியல, இந்த ரத்த கரையை என்னால் அழிக்க முடியலன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இன்னைக்கு அதை மாற்ற அவர் உங்களை கூப்பிடுகிறார். அவர் ஆக்சுவலாக ஒரு இன்விடேஷன் கொடுக்குறார். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பாவம் என்றால் பெரிய பெரிய கொலைகள், விபச்சாரம், எல்லா பாவமும் ஒன்று தான் அந்த விஷயத்தில். ஆனால் ஆண்டவர் கூட ஒரு பாவத்தை வந்து கிரேட்டஸ்ட் சின்னு சொல்லியிருக்கிறார். அதில் எதுலனா பார்த்துருக்கிறீங்களா? எப்போ அவர் சாவறதுக்கு முன்னாடி யோவான் 19 வாசிக்கிறீங்களா? 19 யோவான் 19:11 வாசிங்க. அதில் சொல்வார், இந்த பாவமானது பெரிய பாவம் அப்படின்றார். அவர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்போல் சொன்னாலும் அந்த பாவமானதோட அர்த்தம் அதை பாருங்க. யாரா வாசிக்க முடியுமா? அதில் 2வது பகுதியிலேருந்து வாசிங்க. அதில் எங்கே இருப்பாங்களா, அதனால் வரும் பாருங்க, வாசிக்க. சரி வாசிங்க, ஃபர்ஸ்ட்லேருந்தே வாசிங்க. இது பிலாத் கிட்ட சொல்லும் போது பைலட் கிட்ட பேசுறாரு. என்னை பிலாத் கிட்ட உன்கிட்ட ஒப்பு கொடுக்குறவங்களுக்கு அதிக பாவம் சொல்றாரு. இன்னைக்கு பாவமானது வந்து நான் இப்படி பெரிய பெரிய கிரைம் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன் இல்லை, இயேசுவை வேண்டான்னு கொடுத்துட்றீங்க பார்த்தீங்களா? இந்த இயேசுவின் டைம் எனக்கு வேண்டாம், இந்த நேரம் எனக்கு வேண்டான்னு ஒப்பு கொடுத்துட்றீங்க. ஒரு காரியத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரையே யார்கிட்டயோ கொடுத்துட்றீங்க பார்த்தீங்களா? உங்களோட யாரோ ஒருத்தவங்களை ப்ளீஸ் பண்ணோன்னு, உங்களோட சிச்சுவேஷன், உங்கள் சூழ்நிலையை திருப்திப்படுத்தணும்னு இயேசுவை ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இன்னொருத்தவங்கிட்ட அவங்க செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்களா? இப்போ இன்றைக்கி எனக்கு மெசேஜ் கொடுக்க முடியலன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லை இன்றைக்கி ஆராதனை உங்களுக்கு தான் இருக்குது, ஹேண்ட் ஓவர், புரியுதா? யாருக்கும் நான் திருப்பி அந்த வேலையை என்ன பண்ணிடுறேன்,
கொடுத்துரு. அந்த மாதிரி இயேசுவே கொடுத்துறது தான். அவருடைய நேரத்தை, அவரு கூட இருக்கிற உறவை, அவர் கூட இருக்கிற பலத்தை நீங்கள் கொடுக்கும் போது அது என்னவா இருக்குது? எப்படி கருதப்படுகிறது இயேசுவின் பார்வையில்? தி கிரேட்டஸ்ட் சின். என்ன போட்டிருக்கு? அதிக பாவம் உண்டு என்றார் இல்லையா? ஸோ இன்னைக்கு இயேசு இந்த வசனம் ஏசாயா 1:18 எப்படின்னா, இது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், வழக்காடுவோம் வாருங்கள். அப்படி என்றால் ஆண்டவரானவர் நீதிபதி. ஒரு கோர்ட் ரூம்ல அவர் யாரா இருக்கிறாரு? ஜட்ஜா இருக்கிறார். ஹீ இஸ் நாட் அ லாயர். இங்க யார் அவர்? நீதிபதி. அப்படின்னா தப்பு பண்ணா தண்டனை இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். அவ்வளோதான் நீதிபதி செய்ய முடியும். அதுக்காக வசனமும் இருக்காது. நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:1. நீங்கள் எடுத்துக்க வேணாமா? நான் வாசிச்சுட்டேன்னா நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். எழுதி, ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். சரியா? அதுக்கு முன்னாடி ஏசாயா 33:23 வாசிக்கலாம். அதுலேயும் நானே வாசிக்கிறேன். ஏசாயா 33 அதே புத்தகத்தில் இருக்கனால நீங்கள் திருப்பிக்கலாம். இதில் இந்த 1:18 சொல்கிற ஆண்டவர் யார் என்பதை அதில் இருக்கு பாருங்க. ஏசாயா 33:23. கர்த்தர் நம்முடைய நியாயம். எடுக்கலையா? அதே ஏசாயா புத்தகத்தில் 33:23. கர்த்தர் நம்முடைய, அந்த வசனம் அதில் இல்லையா? 22. சரி, இங்கிலீஷில் அப்படி இருக்கோ? சரி, 22 போடுங்க. கர்த்தர் யாரா இருக்கிறார்? நம்முடைய நியாயாதிபதி. ஸோ ஹீ இஸ் அவர் ஜட்ஜ். கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர். சரியா? ஸோ இங்கிலீஷில் டைரக்டாக போட்டிருக்குது பாருங்க. ஃபார் த லார்ட் இஸ் அவர் ஜட்ஜ். அப்புறம் த லார்ட் இஸ் அவர் லா கிவர். த லார்ட் இஸ் அ கிங். ஸோ மெயினாக அதில் இருக்கிறது ஜட்ஜ் அண்ட் லா கிவர். இவர்கிட்ட நம்ம என்ன காஃபி டேட் பண்ணி பரிந்து பேசினாலும் வேலைக்கே ஆகாது. இப்படிப்பட்டவர் உங்களை கூப்பிடுறாருன்னா பாருங்க, இவர் பாவத்தினால என்ன பண்ணிடுவாரு? அழிச்சிருவாரு. பட் இப்படி ஒருத்தர் என்ன மைண்டில் வச்சுட்டு என்ன வழக்காட வாங்கன்னு கூப்பிடுறாரு? உன் பாவத்தை நான் இப்படி மாற்றுவேன்னு சொல்கிறார். எந்த விஷயத்தில் அவர் இதை யோசிச்சு கேட்குறாரு தெரியுமா? ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்போ கூட நான் வாசித்தேன் அதுக்கு முன்னாடி. யார் அவர்? எதனால ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? நான் ஜட்ஜ் தான், ஆனால் இப்போ கூட எனக்கு உனக்காக வழக்காட முடியும். யார் நமக்காக உலக பிரகாரமாக கோர்ட்டில் வழக்காடுறது? உங்கள் கேஸுக்கு வழக்காடுறவங்க யாருங்க? லாயர். அப்போ லாயர் யாருங்க இங்கே? இயேசு கிறிஸ்து. இப்போ கூட நான் வாசித்தேன் 1 யோவான் 2:1 என்ன சொல்லியிருக்கிறது? யோவான் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒருவன் பாவம் செய்வானால், இங்கிலீஷில் டைரக்டாக போட்டிருக்கீங்க, டிரான்ஸ்லேஷன் மாற்றி இருக்குதா? மேபி அந்த வார்த்தை. தமிழில் லாயர்னாலே என்னங்க? வழக்கறிஞர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எப்படி போட்டிருக்கு? 1 யோவானில் 2:1 நீதிபரராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதே லாயர் பற்றி தான். இந்த ஒரே ஒரு லாயரை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட போகிறேன். 3 பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன் இந்த லாயரை பற்றி. சரியா? இந்த லாயரை கொண்டு வரத்துக்கு நான் இவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், எப்போவுமே ஆண்டவர் உங்களுக்காக பரிந்து பேசுறதுல இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். இந்த செகண்ட் வரைக்கும் உங்களோட பேசிகிட்டு இருக்கார். இப்போ நீங்கள் ஒரு சிந்தனை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? என் வார்த்தையை கேட்கும் போது கூட உங்களுக்கு ஒரு தனியாக பேரலல் திங்கிங் ஓடுது பார்த்தீங்களா? அந்த சிந்தனைக்கு கூட அவர் பிதாவானவர் கூட பரிந்து பேசி கொண்டு இருக்கிற வழக்கறிஞர். அவர் உறங்காத வழக்கறிஞர். இவருக்கு நீங்கள் போய் அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு லாயராக எடுத்துகிட்டு வர வேணாம். காசு இன்னைக்கு லாயரோட ஃபீஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 கல்யாணம் நடத்தி முடிச்சிடலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை கல்யாணமே நடத்தி முடிச்சிடலாம். அதுதான் லாயரோட ஃபீஸ். தே வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு லாயர்கிட்டலாம் போய் நிற்க முடியாது. ஆனால் வெரி டேலண்டட் பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பவர் சொல்ல முடியாது. அதே டைமில் இதே வழக்கறிஞரானது ஒரு ஏழை விவசாயிக்கோ, ஒரு ஏழையான தன்னை கொஞ்சம் கூட தெரியாத ஒரு ஆளுக்கு அவரோட முழு இருதயத்தையும் முழு ஆத்மாவையும் முழு அறிவையும் போட்டு அந்த கேஸை வின் பண்ணி அந்த விவசாயி கிட்ட தரும்போது அந்த விவசாயியோட முகத்தை பாருங்கள். எங்கள் ஊரில் நிறைய அந்த விவசாயி பிரச்சனை இருக்குது.
எத்தனை வழக்கறிஞர், நான் அந்த பாரிஸ் கார்னரில் எங்கள் கோர்ட் இருக்குது, ஹைகோர்ட்டை தாண்டும் போதெல்லாம் பார்ப்பேன், எத்தனை ஏழை ஜனங்கள் அவங்க பெட்டிஷன் விண்ணப்பத்தை வச்சுட்டு நிற்பாங்க தெரியுமா அப்பீல. கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கேஸை வின் பண்ணதும் அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்கணுங்க. சிரிப்பு மட்டும் இல்லை, அந்த ஜனங்கள் வின் பண்ணதும் இந்த லாயருக்குள்ள ஒரு சந்தோஷம் வருமே, அது அவர் படித்த பட்டத்தில் அந்த லாவெல்லாம் தாண்டி வருது. ஏன்னா நான் யாரோ அறியாத ஒருத்தருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், உதவி செஞ்சிட்டேன்ற ஒரு திருப்தி அவருக்கு இருக்கும். ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இந்த உலகத்தில். ஆனால் தெரியாத ஒரு அந்நியருக்கு நீங்கள் உதவி பண்ணி பாருங்கள், அதோட வித்தியாசமே வேறு, அதோட சந்தோஷமே வேறு. இன்றைக்கி இந்த வழக்கறிஞர் நான் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல் சொன்னேன்னா, 3 தன்மை இருக்குது அவங்களுக்கு. முதலாவதாக அந்த 3 தன்மையில் 3 குவாலிட்டிஸ் ஆஃப் லாயர் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு, சட்ட நுணுக்கங்களை நன்றாக அறிந்து வைத்திருப்பார்கள். அப்படின்னா லா இன்ட்ரிகசிஸ் ஆஃப் லா, எல்லாம் குட்டி 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 நுணுக்கங்கள்லாம் என்ன தெரியும் அவங்களுக்கு, ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். இந்த பிரச்சனைனா செக்ஷன் இது, இந்த பிரச்சனைனா இந்த காப்பஸ் இது போடுவானுங்க, அப்படி 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 ஃபிங்கர் டிப்ஸில் இருப்பாங்க. இன்றைக்கி அவ்வளோ நியாய பிரமாணங்கள் ஆகிய லாஸ் அவங்க எங்கே இருக்குதுங்க, ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு இன்னைக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிற லாயர் வழக்கறிஞர் அவரே லாவாக இருக்கிறார், அவரே வார்த்தையாக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த உலக பிரகாரமான லாயர் வழக்கறிஞர் எல்லா சட்ட திட்டங்கள் நுணுக்கங்களையும் அறிந்தவனாக இருக்கிறார். ஹீ நோஸ் எவ்ரி திங், ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. அடுத்தது 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா, அவங்க சிக்கலான சட்டங்கள், இப்போ சட்ட நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும், ஆனால் காம்ப்ளிகேட்டட் லாஸ் இருக்குது. பயங்கர சிக்கலான கேஸ் வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்குள்ளே ஊடுருவி போய் அதை வின் பண்ணுற தன்மையும் யாருக்கு இருக்குது, லாயருக்கு இருக்குது. ஏன் காம்ப்ளிகேட்டட் கேஸை வின் பண்ணுறாங்கன்னா, சட்டத்தில் தரமாக, அதாவது இப்போ உங்களுக்கு கேட்கும் போது கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும், கதைக்குள்ளே வந்ததும் நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு எப்போவுமே நான் ஒரு புதிய ஏற்பாடுலேருந்து ஒரு கதையை எடுத்துகிட்டு வருவேன். இல்லைன்னா என்ன இது லா கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க, நான் ஃபீஸே காசே கொடுக்கலையே லிண்டாக்கு, எதுக்கு இப்போ ஃப்ரீயாக நான் கேட்டேன் நான் லாயரை பற்றின்ற மாதிரி பார்க்கலாம். ஆனால் கதைக்குள்ளே வருவேன் நான். உண்மையாக ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு வழக்கறிஞரும் ஒருவர் பற்றி. அவர் எவ்வளோ அழகாக அந்த கேஸை முடித்தாருன்றதான் இன்றைக்கி நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஸோ முதல் தன்மை சட்ட நுணுக்கங்களை அறிந்தவர். அடுத்தது he can navigate through complicated laws, அப்படின்னா சிக்கலான சட்டங்களுக்குள்ளே அவர் சென்று அதை செயல்படுத்த முடியும். 3வது அவர்கிட்ட இருக்கிற ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் எஃபெக்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. சும்மா இந்த கதை எழுதுறதெல்லாம் எழுதிட்டு வர மாட்டாங்க. நீங்கள் போய் லாயர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, 3 விஷயம் இருக்குது. எஃபெக்டிவாக இருக்குங்க, கிளியராக இருக்கும், வெல் ரீசண்டாக இருக்கும், தெளிவாக இருக்கும், வலுவாக இருக்கும், அப்புறம் தெளிந்த ஆதாரங்கள் வைத்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு வழக்கறிஞரோட 3 தன்மைகள். இப்போ எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, இதே சம்பவம் நம்ம பைபிளில் ஒரு இடத்துல நடந்தது. சரியா? இந்த லாயர் காசை கொடுத்து காசுக்காக செய்கிறவர், இந்த வழக்கறிஞர் உங்களை நேசிக்கிறனால செய்கிறவர். ஆமென். பிகாஸ் he loves you so much unconditionally. ஆமென். ஸோ அவரோட அன்புக்கு ஈடே கிடையாது. இதே சம்பவம் யோவான் 8, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம் இல்லையா? யோவான் 8 1-11. பட் அதில் சில வசனங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் நான் வாசிக்கிற போதில் இதில் ஏசு கிறிஸ்துவாகிய வழக்கறிஞர், இன்னைக்கு நான் அவரை ஃபுல்லாக எப்படி சொல்ல போகிறேன் உங்களுக்கு, ஆர் பெஸ்ட் லாயர், ஆர் கிரேட்டஸ்ட் லாயர். ஒரு அழகான ஒரு பெஸ்ட் கேஸ் ஆஃப் கிரேஸ் டு அ வர்ஸ் பர்சன் செஞ்சார். ஒரு சிறந்த கிருபையின் வழக்கு யாருக்கு செய்யப்பட்டது தெரியுமா? மிக மோசமான ஒரு நபருக்கு செய்யப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பேர் சாட்சியாக இருக்கீங்க, நான் ஒரு மண் அழுக்கு புழுதியில் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்னை சுத்திகரித்து என்னை இங்கே வைத்திருக்கிறார். ரட்சிப்பு மட்டும் முதல் ப்ராசஸ் இல்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்குது. அவர் அறிகிற அறிவு இருந்தால்தான் நீங்கள் சாங்டிஃபை ஆவீங்க. சாங்டிஃபிகேஷன் சர்ச்சில் நிறைய பேர் சொல்லி கொடுக்கறதில்ல. சுத்திகரிப்பு முக்கியம். அப்படி என்றால் அன்றைக்கு சுத்திகரிக்க வேண்டும். பாவம் உங்களுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், அன்றைக்கே ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. திஸ் மேக்
won't add up. தமிழில் சொல்லுவா, இந்த கணக்கு செல்லவே செல்லாது. ஆண்டவருடைய பார்வைக்கு சுத்திகரிப்பு மிக மிக முக்கியம். புரியுதா? அது வாலிபர்களுக்கு மட்டும் சொல்ல, இங்கே இருக்க வயசானவங்க வரைக்கும் சொல்கிறேன். ஸோ அதில் இந்த கேஸ் பாருங்கள். நான் இதை ஏன் இன்னைக்கு கேஸுன்னே சொல்கிறேன்னா, இந்த பகுதியை நிறைய பேர் வேறு விதமாக பேசியிருக்கலாம். பட் எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு, இதில் நான் உனக்கு லாயராக இருக்கிறேன். யாராக இருக்கிறேன்? வழக்கறிஞர். இது வச்சே தான் என்னை ஃபோக்கஸ் பண்ணார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வேறு மெசேஜ் ஒன்று ரெடி பண்ணும் போது கூட அதுலேயும் தன்னை வழக்கறிஞராகவே ஒரு கோர்ட் செட்டப்லேயே எனக்கு வசனம் வந்தது. நான் யோசித்தேன், எதுக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த 2 வாரமாக கோர்ட் ரூம் பற்றியே யோசிச்சுட்ருக்கிறேன். சர்ச்சில் யாருக்காவது வழக்கு போதா? அப்படி இருக்காதே. இல்லை, என்ன நடக்குதுன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் த கோர்ட் ரூம் செட்டப் கேஸ் எல்லாம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய தவறே நம்ம என்ன பண்ணு சேர்த்து வச்ச வழக்கு. இது எப்போவுமே எனக்கு தமிழில் பிடிச்ச ஒரு வார்த்தை என்னென்னா, தீதும் நன்றும் பிறத்தர வாரா. தப்போ நல்லதோ நம்ம பண்ணிக்கிட்டது தான், யாரும் இங்கே ஏற்படுத்தி கொடுத்தவங்க இல்லை. ஸோ அதான் சொல்கிறேன், நான் பெஸ்ட்டுங்க, அவங்களால தான் நான் வீணாக போனேன்னா, நீங்களும் மண் அவங்களும் மண் தான், நீங்களும் தூசி அவங்களும் தூசி தான். இங்கே ஒருத்தவங்க உயர்ந்தவங்க ஒருத்தவங்க தாழ்ந்தவங்கலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே எதில் தான் உருவாக்கப்பட்டோம்? மண்ணில் தான் உருவாக்கப்பட்டோம். ஸோ அந்த எண்ணம் எப்பவுமே இருக்க வேண்டும். இதில் முதல் வசனம் பாருங்கள். ஸோ ஒரு கிருபையின் சிறந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ கோர்ட் ரூமில் இருக்கிறீங்க. ஸோ கவனமாக கேட்டுக்கோங்க. ஜட்ஜ் என்ன பேசுகிறாரு, என்ன சொல்ல வராரு, வழக்கு எப்படி உங்களுக்கு சாதகமாக முடியுதா, எப்படி நீங்கள் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். சரியா? ஸோ 1ஆம் அதிகாரம் எப்படி சொல்லுகிறது? இயேசு ஒலிவு மலைக்கு போனார். 2வது வசனம். சரியா? மறுநாள் காலையில், இங்கிலீஷ் பைபிளில் அட் த டான் இருக்கும், இப்போ ஏர்லி இன் த மார்னிங். கவனிச்சிங்களா? ஆனால் தமிழில் பாருங்களேன், மறுநாள் காலையிலனா நமக்கெல்லாம் இப்போ தூங்கி எழுந்தா காலையில் எப்போ? யூத் சொல்லாமா? நீங்களாம் சீக்கிரம் எழும்பிடுவீங்களா? இல்லைண்ணா லேட்டாக ஒர்க் பண்ணுற நாள். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு காலையில் எப்போ தெரியுமா? 10, 11 அப்படி இருந்தது. அப்புறம் ஸ்கூல் காலேஜ்லாம் வந்த பிறகு டிசிப்ளின் வந்துருச்சு. பட் இருந்தாலும் காலையிலனா என்னென்ன அர்த்தம் நம்ம பொறுத்த வரைக்கும்? ஆஃப்டர் 8 o'clock இல்லை 7 கிடையவே கிடையாது. டிரான்ஸ்லேஷனே அப்படி இருக்கக்கூடாது தமிழ் பைபிள். அதுக்கு தான் திருவிவிலியம் பைபிள் வாசிங்க. பட் ஆனால் அது வெறும் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இந்த பைபிள் நல்லது, சீகன் பால் எழுதுனது. ஒரு ஜெர்மன் தான் டிரான்ஸ்லேட் பண்ணார் பைபிளை, தெரியும்ல? இன்னும் தஞ்சாவூரில் எங்கள் ஊரில் அவரோட மெமோரியல் இருக்குது, சீகன் பால் என்பவர். அவர் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரிஜினல் எடிஷன் இதுவான்னு எனக்கு தெரியல. பட் டெக்ஸ்ட் சேஸ் ஏர்லி இன் த மார்னிங். ஸோ ஆண்டவர் இயேசு அந்த ஊருக்கு எப்போ வந்தார்? ஒலிவ் மலைக்கு போனார். அங்கே எப்போ வந்தார்? விடிய காலையில் வருகிறார். இன்றைக்கி நான் இந்த விடிய காலையிலே உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தரேன். இன்றைக்கி எவ்வளோ அழுது கொண்டு படுக்கிற காரியங்களாய் நீங்கள் காணப்பட்டாலும் விடிய காலையில் இயேசு கிறிஸ்துவானவர் உங்ககிட்ட இருப்பார். ஆமேன். அதில் நீங்கள் தைரியமாக, அதான் விடிய காலையில் ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. சென்னை எழுப்பி விடுவார். 3 மணிக்கெலாம் நேற்று அந்த மழை, ஏதோ இடி பயங்கரமாக இருந்தது. 3 மணியாது இல்லை, எனக்கு தான் காலையில் அப்படி தெரிஞ்சுதா? எனக்கு சரியான தூக்கமே இல்லை நேற்று. என்னன்னு தெரியல, ஒன்று இடி, ஒன்று நாய், நிறைய காரியங்கள் இருந்தது. பட் சில நேரம் எழுப்புறது தூக்கம் வராதெல்லாம் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். நேராக முட்டங்கால் போட்டுருங்க, என்கிட்ட கேளு, ஏதோ ஒன்று இருக்குது. விடிய காலையில் எங்கே வருகிறார்? அந்த இடத்துக்கு வரும்போது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணார்? உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஷி வாஸ் காட் இன் அடல்ட்ரி, அப்படின்னா ரெட் ஹேண்டடாக கையும் களவுமா மாட்டினாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒருத்தரை பிடிச்சிட்டு அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தவங்க? யார்? எனக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது நான் கேட்ட, ஆண்டவரே இவ்வளோ வாசித்து இவ்வளோ கேள்வி எழுப்பி விட்ருக்கேன் இந்த அதிகாரத்தில், ஒருவேளை நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கணுமோன்னு யோசித்தேன். இதுக்கே இப்படி போயிடுது. ஏன்னா அவ்வளோ கேள்வி வந்து எத்தனை பேருக்கு இதை வாசிக்கும் போது முரண்பாடாக இருக்குது. எனக்கு 2வது வசனத்தில் 3வது வசனத்துலேயே ஆண்டவர் இந்த மெசேஜை ஃபுல்லாகவே எனக்கு சொல்லிட்டார். 11 வரைக்கும் போனோன்னே இல்லை. முதல்ல என்னங்க? விடிய காலையில் இயேசு அங்கே இருக்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விடியல் காலையில், அப்படி மறு காலை போட்டால் மேலே விடியல்னு எழுதிக்கோங்க. அப்போ அந்த பொண்ணு, அந்த ஸ்திரீ அங்கே கொண்டு வராங்க. அவள் நடுவில் நிறுத்திட்டாங்க.
போதகரே, இந்த ஸ்திரீ வந்து இப்படி கையங்கலவமாக மாட்டிக்கிட்டா. 5 பாருங்களேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 5வது வசனம் வாசி. இப்படிப்பட்டவள சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்ல மாட்டேன், என்ன பார்த்தே சொல்லுங்க. இப்படிப்பட்டவள என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு பொண்ணை என்ன பண்ணலாம்? அப்படிதான் அவங்க வந்து கேட்குறாங்க. கேட்டது யாருங்க? வேத பரிசேயர்கள். அவன் யாரு? இங்கிலீஷில் எப்படி வருது? அவங்க யாருன்னு வருது? தமிழ் பைபிள் ஃபாரிசீஸ் தானே. பரிசேயர்கள் வராங்க, அவங்க வேதத்தில் கற்று தேர்ந்தவர்கள். ஸோ வேத பாதகர்னோடனே அதுக்கு வேறு ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். தமிழ் வாசிச்சா இங்கிலீஷ் தேவைப்படுது, இங்கிலீஷ் வாசிச்சா தமிழ் தேவைப்படுது. ஸோ கொண்டு வந்தவங்க யாருங்க? அதுவும் எனக்கு முரண்பாடாக இருந்தது. சரியா? இப்போ யாருக்காவது விளங்கிட்டு வருதா? என்ன மாதிரி வக்கீல் புத்தி இருக்கவங்களுக்கு, சந்தேக புத்தி இருக்கிறவங்களுக்கு, வக்கீலுக்கு எப்பவுமே எதையை பார்த்தாலும் என்ன வரும்? சந்தேகம். போலீஸ்க்கு எதை பார்த்தாலும் என்ன வரும்? சந்தேகம். பெண்களுக்கு எதை பார்த்தாலும் என்ன வரும்? பெண்கள் தான் வக்கீலும் போலீஸுமா இருக்கணும். ஆம்பளைங்க எதுனாலும் நம்புகிறாங்க. சரியா? ஆனால் எனக்கு தொட்டது தொடாததுக்கெலாம் சந்தேகம். வீட்டில் ஸ்பூன் இப்படி திரும்பி இருந்தால் கூட இது எப்படி இப்படி திரும்பிச்சு? எலி திருப்பி விட்டுச்சா? அப்போ எலியை செக் பண்ணுங்க. நான் வெங்காயம் எப்படி தானே வச்சேன், வெங்காயம் 2 இருக்குது, நேற்று 2 இருந்தது, இன்றைக்கி 1 தான் இருக்குது. சீஸ் ஸ்லைஸே 3 இருக்கிற, இப்படி போயிடும் எனக்கு. யாருக்கு இந்த மாதிரி ரொம்ப சட்ட நுணுக்கங்கள் உள்ள போகிற ஸ்திரீகள் யார் இங்கே? இல்லையா? இருக்கீங்க, வெரி குட். செலவங்க இருந்தால் நான் தின்ட்டு போகிறேன். இல்லை நான் என்னது, எனக்கு நல்லா இருந்த காலத்துலேயும் அப்படி தான், இல்லைனாலும் அப்படி தான். என்ன இப்போ வந்து இவங்களுக்கு வாங்க முடியல போல், அதனால என்றாங்கன்னு நினைக்காதீங்க. சின்னதுலேருந்தே இந்த புத்தி எனக்கு தாராளமாக ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. எல்லாத்துலேயும் கேள்வி. அதான் பைபிள் வாசித்தாலே கேள்வி தான் வருதுன்னு சொன்னேன், பார்த்தீங்களா? எப்பவுமே பைபிள் வாசிக்கும் கேள்வி கேட்டு அந்த கேள்வியை எழுப்பிடுங்களேன், நீங்கள் பெரிய பிரசங்கியாராக மாறி இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய வெளிப்பாடாக கொடுப்பார். சரி, எனக்கு கேள்வி வந்து இவங்க எதுக்கு இவளை கூப்பிட்டு வந்தாங்க? அதில் வந்துட்டு வேற இப்படிப்பட்டவளை பாருங்க, இவளெல்லாம் என்னத்தால் கொல்லணும்? கல்லெறிஞ்சி கொல்ல வேண்டிய ஆள் இவ. அப்புறம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்களே அப்படின்னா, இவங்க மோசே காலத்துக்கு போயிட்டாங்க. மோசே காலத்தில் என்ன போட்டிருக்குது? இவங்கள கல் எடுத்து தான் இவங்கள என்ன பண்ணோம்? நம்ம கண்டிப்பாக கொல்லணும். அதுக்கப்புறம் என்னது? அவர் மேல் குற்றம் அதோட விட்டுடலாம். 5 வரைக்கும். எனக்கு இப்போது சொன்னேன்ல, இந்த புத்தி, சந்தேக புத்தி எனக்கு ஜாஸ்தி இருக்குது. அப்படி தான் இந்த அதிகாரத்தை நான் பண்ணேன். பட் ஒருவேளை என் சந்தேக புத்தி இல்லை, ஆண்டவர் பிரசனத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. என்ன இருக்குது? 1லேருந்து 5 தப்பாக இருக்குது. ஒரு லாயர்கிட்ட போய் நீங்கள் ஒரு வழக்கை சொல்லுங்களேன், இந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த சிக்னல் லைட் போடும் போது நான் தாண்டினேன், கரெக்டாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அவர் அதை மட்டும் கேட்க மாட்டார். எந்த டைமில் நீ இருந்த? என்ன கேட்பார்? எந்த டைம் ஆக்சிடெண்ட், சிக்னல் லைட் எதில் இருந்தது, இடித்தவன் நம்பர் என்ன, பயங்கர நுணுக்கத்துக்குள்ளே போவாங்க அந்த ஃபுல் சிச்சுவேஷன் எடுக்க. அந்த மாதிரி 1லேருந்து 5 என் புக்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சேன். ஏன் இது இப்படி நடந்தது, ஏன் இவங்க இருந்தாங்க, ஏன் இந்த அப்போது இதை வாசிக்கும் போது இது எனக்கு சரியாகவே படல. சம்திங் ஃபிஷி, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதே இங்கேன்னு பார்த்தேன். ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த ஸ்திரீயை இயேசு கிட்ட அவங்க கொண்டு வந்ததே ஸ்திரீயை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்லை, அவளை குற்றம் சாட்ட இல்லை. யாரை குற்றம் சாட்ட? இயேசுவை. இவ்வளோதான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் இந்த வசனத்தில் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, அதுக்கு மேலேயும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு தெரியும். அப்போ இதுவும் எனக்கு என்னது? சந்தேக புத்தி. ஏற்கனவே பிலீவர்ஸ் என்ன கேட்பாங்கன்றது வேற தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அது என்னது இருக்குதாங்க, 6ல் படித்தாலே தெரியுது. யாரை குற்றம் சாட்டுறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க? இயேசு மேலே குற்றத்தை போடுறதுக்கு தான் யாரை கொண்டு வந்திருக்காங்க? இந்த பொண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இவங்க யாரவ என்ன? ஆக்சுவலாக இந்த பொண்ணை கொண்டு வந்துட்டா இவர் எப்படியுமே என்ன பண்ணுவார்? இவ்வளோ போதனை செய்கிறவர், இவ்வளோ உபதேசம் பண்ணுறவர், இவ்வளோ மோசே கட்டளை பிரமாணங்களை கற்று வைத்தவர், தன்னையே அதே என்ன சொல்கிறது, நானே நியாய பிரமாணம் என்று சொல்லுகிற ஒருத்தர் இந்த வழக்கை எப்படி முடிச்சு வைக்கிறார்? கண்டிப்பாக என்ன தான் பண்ணணும்? அவர் கல்லெடுத்து அடித்து கொல்ல தான் வேணும்னு. ஆனால் யார் நம்ம வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரி ஆகுங்க. ஒரு சம்பவம் பாருங்கள், இது ஏன் இந்த பரிசேயர்கள் இவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு பொண்ணை விடிய காலையில் கொண்டு வராங்கன்னா, 5ஆம் அதிகாரத்தில் அதே யோவான் 5ல் 38 எடுக்க வேணாம்,
38 வருஷம் முடவனா இருந்த ஒருத்தனை ஓய்வு நாளில் குணப்படுத்துறார். சட்ட திட்டங்களின்படி, புரியுதா? சட்டத்தின்படி, இலங்கை சட்டத்தின்படி ஓய்வு நாள் அன்னைக்கு வேலை செய்யக்கூடாதுன்றது தான் அந்த நாள் கட்டளை. ஆனால் இயேசு அதை என்ன பண்ணாரு? முறியடித்து அவர் என்ன பண்ணாரு? அவனை குணம் பண்ணார். அப்படின்னா அன்னைக்கு இயேசுவானவர் என்ன பண்ணிட்டாரு? வேலை செஞ்சிட்டார், செய்யக்கூடாத நாளில் செஞ்சிட்டார். உலகத்துக்கு வேணா நம்ம செய்கிற காரியங்கள் சட்டங்களை அபாலிஷ் பண்ணுறதும் அதை அழிக்கிறதுமாய் தெரியும். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறதும், ஆண்டவர் உங்களுக்காக செய்கிறது என்ன தெரியுமா? சட்டத்தை அழிப்பதில்லை, அவர் வார்த்தைகளை நிறைவேற்றதான் உங்களை அழைத்திருக்கிறார். ஏன்னா அவர் எதுக்காக இங்கே வந்தார்? பிரமாணங்களை அழிக்க வரல, நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்ற வந்த தேவன். அப்போ இவனுங்க பார்த்தானுங்க, இவர் சரியே இல்லை, இவர் என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் குணம் பண்ணிடுறாரு, எப்போ பார்த்தாலும் ஓய்வு நாளில் போய் வெறுப்பேற்றுறாரு, பண்டிகை நாளில் போய் நம்மளை வெறுப்பேற்றிட்டு நானே அதுன்னிடுறாரு. அப்பத்தை பற்றி பாஸ் ஓவர் பற்றி சில பேர் நானே ஜீவா அப்போன்றார், எது சொன்னாலும் நானேன்றார். சரி, இவரை முதல்ல ஆஃபீஸர்ஸை வச்சு மடக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? 7ஆம் அதிகாரத்தில் அதிகாரிகளை அனுப்பி இவரை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இயேசுவை வாசிச்சிருக்கீங்க தானே? புதுசாக பார்க்குறீங்க, 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது, அது அப்புறம் வாசிச்சுக்கோங்க. நீங்கள் யாரை அனுப்பி விடுறாங்க? அதிகாரிகளை. அது அந்த 7 எதுலேயோ வருமே, இருங்க, 7:32 வரும். அதில் பாருங்க, ஆஃபீஸர்ஸ் அனுப்பி இவர் என்ன பண்ணுங்க? இயேசுவை எப்படியாவது இன்னைக்கு நீங்கள் பிடிச்சிட்டு வரணும். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன ஆச்சுன்னா, எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. இங்கே அதிகாரிகள் இயேசு கிறிஸ்துவை கைதி செய்ய போய் அவங்க என்ன சொன்னாங்க? திருப்பி சாட்சியா இதே பரிசேரியில் நாங்கள் போனோங்க, அரெஸ்ட் பண்ண போனோம். ஆனால் அங்கே போனதும் அவர் ஒரு மாதிரி பேசுகிறாருங்க. பரிசேரே, நீ சொன்ன மாதிரி நான் போனேன், ஐம் போலீஸ் ஆஃபீஸர்மா, நான் போய் அவங்க போனேன். ஆனால் அவர்கிட்ட போனதும் வித்தியாசமாக பேசுகிறாரு. பேசினதும் எனக்கு ஏதோ பண்ணுது உள்ள, என்ன ஆச்சுன்னே தெரில. 46 வாசிங்களேன், இந்த மாதிரி அவங்க சொல்கிறத கேளுங்க. 46. அடடடடா, அப்பா, அவர் பேசின மாதிரி இது வரைக்கும் யாரும், எத்தனை பேர் இங்கே சாட்சியாக இருக்கீங்க? அவர் வார்த்தை என் வாழ்க்கையில் பேசின மாதிரி இன்னைக்கு எந்த மனிதனும் எனக்கு ஒரு உறுதியை கொடுத்ததில்லைன்னு எத்தனை பேர் இங்கே சாட்சியாக இருக்கிறீங்க? இந்த வார்த்தை தான் என்னை பிழைக்க வைத்திருக்கிறது. இந்த வார்த்தை மட்டும்தான் எனக்கு நங்கூரமாக இருந்திருக்கு, உறுதியாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தையை நான் எந்த புத்தகத்திலையும் கேள்விப்படலைங்க. அதுக்கு தான் அவர் சொன்னார், எல்லா புத்தகத்தையும் வாசிச்சாதாங்க இதோட மேன்மையே புரியுதுன்னார் அவர். புரிஞ்சுதா? ஸோ ஆண்டவருடைய வார்த்தையானது எப்படி என்றால், உங்களை யாராவது கைதி செய்ய வரும்போது உங்ககிட்ட வார்த்தை இருந்தா அவங்க அதில் கைதியாய் வெளியே போயிடுவாங்க. ஆமென். எத்தனை பேர் இங்கே சாட்சியாக இருக்கிறீங்க? எனக்கு பல போராட்டங்கள் வந்திருக்கு, ஆனால் அந்த போராட்டங்கள் எப்படி என்னை விட்டு போச்சுன்னே எனக்கு தெரியலன்னு சாட்சியாக இருக்குது. எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்த மாதிரி. இந்த மாதிரி வார்த்தையை நான் கேட்டதே இல்லையே, இந்த மாதிரி ஒரு வல்லமை உள்ள வார்த்தையை நான் அனுபவிச்சதே இல்லைன்னு ஓடிடும். வரவங்க கூட அந்த ஸ்பீடில் வெளில போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் உங்களை பார்த்து அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு தான் ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதான் வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. நீங்கள் வரவங்களும் சொல்கிறாங்க, இந்த சர்ச்சில் இருக்க ஊழியக்காரங்களும் சொல்கிறாங்க. அதாவது கிளி பிள்ளை மாதிரி இந்த சர்ச்சில் சொல்கிறாங்க, வேதத்தை வாசித்து முடிச்சிருங்க, ஒரு வாட்டியாவது வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்க. இல்லை, நான் 200 டைம்ஸ் வாசித்து எனக்கு கோல்டு மெடல் கொடுக்க போகிறாங்க. வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லிட்டாங்க, ரெவலேஷன் 1:8 இருக்குது, நீ வாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நீ 30,000 வாட்டி வாசிச்சிருக்கலாம், ஆனால் அதுபடி நடக்கலைன்னா பெரிய பாவம். ஸோ ஒரு வாட்டியாவது வாசிச்சிருக்கணும். இங்கே ஒரு வாட்டி அதுக்கப்புறம் நான் வாசிக்கூடாதுல, தொடர்ந்து முடிங்க, பைபிளை கிராஜுவலாக முடிங்க. ஒருத்தனை போய் இவர் 300 வாட்டி வாசித்தாரு, நான் 400 வாட்டி வாசிச்சேன்லாம் பண்ணேன். என்ன இல்லைன்னா 300 சொல்லி ஒன்றே வாசிக்க முடியல. அதுக்கே எங்களுக்கு என்ன ஆகுதுங்க, கஷ்டமாக இருக்குன்னா ரொம்ப நம்பர்ஸ்லாம். ஏன்னா அவர் 200 சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி இருந்ததாங்க, என்னது 200 டைம்ஸா அப்படின்னு நினச்சேன் நான். 200 டைம்ஸ் யாராவது வாசிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சு. வாசிச்சிருக்கிறாரு. அப்படி என்றால் அதோட மகத்துவம் எப்படின்னா, என்னது, உங்ககிட்ட ஒரு நபரை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னு வைங்க சர்ச்சில்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நபர்கிட்ட? அந்த நபரை பற்றி உங்களை ஃபுல்லாக பாய்சன் பண்ணி வச்சுட்டாங்க, சரியா? நல்ல வன்மம் போட்டு விஷம் போட்டு கக்கிட்டாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு மண்டைக்கு வருது என்னது? இதுதானே அவங்க சொன்னது தான் வரும். ஆனால் இவங்க பேச்சை நிகாரிச்சுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசி பாருங்களேன் 5 நிமிஷம். ஆக்சுவலாக அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க. புரியுதா? அதுதான் அன்றைக்கி அந்த அதிகாரிகள் கிட்ட நடந்தது. பரிசேயர்கள் அந்த அதிகாரிகிட்ட ஃபுல்லாக விஷத்தை கக்கினாங்க. ஆனால் நேராக போய் பார்த்தா அவர் அப்படி கிடையவே கிடையாது. இதுதான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையானது மகத்துவம் உள்ளது, மகிமை உள்ளது. அது விடுதலை ஆக்குற வார்த்தை, உங்களை கைதியாக்கு. அதாவது சிறைப்பட்டவர்களுக்கு சிறை பண்ணுறார், அவர் திருப்பி அரெஸ்ட் பண்ணுறார். எப்படின்னா அவர் வார்த்தையால் அவர் உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறார். அது நல்ல விதமான ஒரு கைதி, ஒரு நல்ல விதமான ஒரு அடிமை ஆண்டவருக்குள்ள. அப்போ நீங்கள் மற்ற எந்த காரியத்துலையும் என்ன பண்ணிட மாட்டீங்க, லேசாக விழுந்துட மாட்டீங்க. அதே மாதிரி தான் சர்ச்சுக்கு சோர்வாயிடும் சில நேரம் வரத்துக்கு. ஐயோ சண்டே, நாங்களாம் எல்லா நாளும் வென்ஸ்டே ஃப்ரைடேலாம் வரோம், எப்படி இருக்கும்? பட் ஆனால் என்னன்னா சண்டே வரத்துக்கே சிலவங்க சோர்வு. எத்தனையோ பேர் ஆமாம் போனால் அதே பிரசங்கம், அதே அட்வைஸ் சொல்லுவாங்க, எவன் கேட்கணும்? நிறைய பேர் அப்படி வந்து உட்காந்து இருக்கிறோம். வந்து உட்கார்ந்த நீங்கள் எத்தனை பேர் அன்னைக்கு ஆண்டவர் உங்களை வார்த்தையில் தொட்டிருக்கிறார்? சாட்சியாக கை தூக்க முடியுமா? தைரியமாக தூக்குங்க. விரக்தியாக நானே வந்திருக்கிறேன் இந்த சபைக்கு. ஆனால் வந்து உட்காரும் போது அன்னைக்கு பிரசங்கம் என்னை கைதியாக்கிடும். இதுதான் அங்கே நடந்தது. ஆமென். ஸோ இது ஒன்று. அடுத்தது என்னன்னா, அதான் ஆண்டவர் வந்து மாற்ற முடியாத காரியங்களே இல்லை. யார் உங்களை வந்து உங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்யும் போது ஆண்டவர் அந்த விஷயத்தை அவங்களுக்கு எதிராக மாற்றி அனுப்பி விட்டுட்டே இருப்பார். அதுதான் நம்ம ஆண்டவருடைய பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு ஒரு இது இருந்தது, இவனுங்க அப்படி என்ன வார்த்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க 7ஆம் அதிகாரத்தில்? என்ன கேட்டனால இவங்களுக்கு இப்படி? சத்தியமாக எனக்கு தெரியல. அது வாசிக்கும் போது அது வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவர் வேற பேசுகிறார், ஆனால் அது அவங்கள தொட்டிருக்கு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுங்க, தாவீது சொன்னார், தாவீது ராஜா, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் என் ஜீவனின் பலனானார், நான் யாருக்கு அஞ்சுவேன்? பகைவர்கள் சத்ருக்கள் போல உள்ள பகைவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க நெருங்கையில் அவர்கள் இடறி விழுவார்கள். ஆமென். இதுதாங்க எனக்கு அந்த நேரத்தில் காதில் விழுந்த வசனம். சங்கீதம் 34 ஏதோ 37 நினைக்கிறேன். எனக்கு இந்த வசனம் அப்படியே வந்தது. என்ன கேட்டிருப்பாங்க இந்த ஜனங்கள்? ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பும் வெளிச்சமும் உங்கள் ஜீவனின் பலனாய் இருக்கிறார் இந்த காலை வேளையில். ஆமென். அடுத்தது இப்போ வந்து என்னன்னா, அதே தான் லூக்கா 10லலாம் நடந்தது. நான் அதுக்கு போக விரும்பல. அங்கேயும் லாயர்ஸ் வந்து இவர் என்ன பண்ண பார்த்தாங்க, லூக்கா 10:24 வந்து இவரை சோதிக்க பார்த்தாங்க. இதில் வழக்கறிஞர்களே யார்கிட்ட வராங்க? வழக்கறிஞர்களே உருவாக்கின வழக்கறிஞர்கிட்ட வந்து சோதிக்க பார்க்குறாங்க. அப்போ கூட அவங்க வார்த்தையால் அவர் என்ன சொல்லிட்டாரு, சமாரியர் ஒருத்தன் என்ன பண்ணா, ரோட்டில் இருக்க அடிப்பட்டவனை காப்பாத்துனா அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டார். இவர் நினச்சிட்டாங்க இந்த லாயர்ஸ், நாங்கள் தான் பெஸ்ட்டு, நாங்கள் தான் நல்ல உதவி செய்கிற ஜனங்கள். கட்சியில் ஆண்டர் அப்படியே காலை வரி விட்டார். ஏசுக்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் கேள்வி கேட்க அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்ககிட்ட கேள்வி கேட்பார். ரொம்ப கஷ்டம். இவங்க கேட்குறாங்க நித்திய ஜீவன், அந்த வழக்கறிஞர் நித்திய ஜீவன் அடையணும்னா நான் என்ன பண்ணணும், நித்திய ஜீவனை நான் அடையணும்னா என்ன பண்ணணும்னு இயேசுவை சோதிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் லாயர்ஸ் தானே, சட்டத்தை தான் பிரித்து மேய்ஞ்சிருக்கிறீங்களே, மோசே பிரமாணம் அந்த மோசே பிரமாணம் தான் அத்துப்படி போய் வாசிங்க அப்படின்னார். இப்போ நம்ம அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது கவனமாக கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இது என்னன்னு எனக்கு வந்து ஆவிக்குரிய கனிகளில் எனக்கு இத்தனை கனிகளும் வேணான்னா முதல்ல அந்த கனிகள்லாம் வரிசையாக மனப்படமாக சொல்லுன்னுவார். பரலோகத்துலலாம் போய் இப்படி கேட்க வேணாங்க. முதல்ல இப்போ இதை கேட்கலன்னா, இதை வாசிக்கலன்னா எங்கே பரலோகம்? ரொம்பலாம் கேள்வி கேட்டுறாதீங்க. அவர் கேள்வி கேட்டால் நம்ம தாங்க மாட்டோம். ஸோ நம்ம ஆண்டவரை அரெஸ்ட் பண்ண முடியாது, அவர் தான் அரெஸ்ட் பண்ணி நம்மளை வச்சுட்டு இருக்கிறாரு. சரியா? ஸோ முதல் விஷயம் என்ன சொன்னேன்னா, இந்த ஸ்திரீ ஆண்டர் வக்கீல் என்ன பண்ணுவாங்க, 3 விஷயம் என்ன சொன்னேன், சட்ட நுணுக்கங்களை அறிஞ்சு வச்சிருக்காங்க. சட்ட நுணுக்கங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்கனாலே அவங்களுக்கு வர கிளையண்ட் கேஸை காப்பாற்றுறது. எதுக்கு நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க? என்கிட்ட ஒருத்தவங்க வந்துட்டாங்களா, நான் அவங்கள என்ன பண்ணணும், முதல்ல காப்பாற்றணும். ஸோ ஐ வாண்ட் டு ரெஸ்கியூ தெம். என்ன பண்ணும்? ரெஸ்கியூ பண்ணும். அடுத்தது அவங்கள என்ன பண்ண போகிற, எவ்வளோ சிக்கலான சட்டமாக இருந்தாலும்,
இதை நான் வந்து சால்வ் பண்ண முடியாத சட்டமாக இருந்தாலும் என்னால் அவங்கள ரிலீஸ் பண்ண முடியும். ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எவ்வளோ சிக்கலான போராட்டமாக இருந்தாலும் ஆண்டவரால் கண்டிப்பாக அதை விடுதலை செய்ய முடியும். அதுதான் 2வது. 3வது, அவர் காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல, உங்களை விடுதலை ஆக்குறவர் மட்டுமல்ல. 3வது என்ன சொன்னேன்? எஃபெக்டிவ் ஆவணங்கள், ஃபைல்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். இந்த ஃபைல் ஆனது எதுக்கென்றால், மேற்கொண்டு நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க. நீங்கள் டாக்குமெண்ட்டில் ஏற்கனவே உங்களை என்ன பண்ணி வச்சிருவாரு? எழுதி வச்சிருவாரு. என்னோட ஃபேஸ்புக்கில் கூட நான் போட்டேன், கிரேஸை ஈஸியாக யூஸ் பண்ணாதீங்கம்மா, கிருபையை விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணாதீங்கம்மா. கிருபை இஸ் நாட் அ லைசன்ஸ் டு டூ வாட் எவர் வி வாண்ட். இட் இஸ் அ பவர் டு ஓவர் கம் யோர் சின். புரியுதா? அது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு அவர் கிருபை கொடுக்கல. அந்த கிருபை கொடுக்கும்போதே டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு ரத்த சீல் வச்சிருக்கிறார். இதுக்கு மேலேயும் பண்ணால் வெயிட்டிங் பீரியட் ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் தான் மிக கொடுமையான பனிஷ்மெண்ட். ஆனால் அந்த வெயிட்டிங் பீரியடை இப்போ கூட நீங்கள் மனதுருகி மனம் திரும்பி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவரால் மாற்ற முடியாத வெண்மையான காரியம் எதுவுமே இல்லைங்க. அந்த வெண்மையை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்க மாட்டீங்க, தேடினாலும் கிடைக்காது. உங்களை அப்படி சுத்திகரித்து வைப்பார். இன்னும் நான் சிலதில் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐ திங்க் சம்வே யூ ஹாவ் டு ரிப்பெண்ட். இதை நான் சொல்ல யோசிக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா நான் இது எப்படி ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் சொல்லி தான் ஆகணுன்றார். இங்கே யாரோ ஒருத்தர் சில பேரால் இல்லை எல்லாரால கூட இருக்கலாம். ஏன்னா நான் ஜட்ஜ் இல்லை, நான் லாயரும் இல்லை. இன்றைக்கி ரொம்ப நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, பெரிய பெரிய பாவங்கள்லாம் நீங்கள் பண்ணலை, ஆண்டவரை இன்னும் தூரமாக இருக்கீங்க. ஆண்டவரை விட்டு அவர் கிட்ட இருந்தீங்கன்னா அவர் சொல்கிறதெல்லாம் செய்வீங்க. அது முதல்ல உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும், உங்கள் ஆக்ஷனில் காமிப்பீங்க. இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார், அதை தான் அவர் கன்சிடர் பண்ணுறார். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆண்டவர் அவங்கள காப்பாற்ற போகிறார். யாரை காப்பாற்ற போகிறாரு? இந்த ஸ்திரீயை காப்பாற்ற போகிறார். ஸோ இவங்களை கொண்டு வராங்க, கொண்டு வந்து இவகிட்ட போட்டுடுறாங்க. இப்போ அந்த பரிசேயர்கள் எதுக்கு இவளை கொண்டு வராங்க? இவளை என்ன பண்ணுறது? இவளை எப்படியாவது கொண்டு வந்து ஆண்டவரை அரெஸ்ட் பண்ண. இவனுங்க யாரை அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்க? ஆண்டவரே அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. இந்த கேள்வி கேட்டால் இவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? மாட்டிப்பார். இவர் எப்படியோ இதுக்கு இல்லை, எஸ் ஆர் நோ சொல்லணும். ஆனால் என் ஜீசஸ் மாதிரி ஒரு ஜீனியஸ் இந்த உலகத்திலே இல்லைங்க. இவனுங்க எதிர்பார்த்தது எஸ் ஆர் நோ. என் ஜீசஸ் ஆன்சரே பண்ணலை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பதிலே சொல்ல நேராக கீழே உட்காந்துட்டார். அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி கீழே உட்காந்து தரையில் அப்படியே எழுதினாராம். ஸோ 6வது வசனமும் 8வது வசனமும் கடைசி வசனமாக இருக்கும் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்திரீ அவன் கொண்டு வந்தது காரணமே, அவனுங்களுக்கு நல்லா தெரியும் இயேசு ரொம்ப பாவிகளை பார்த்தா வீக் ஆகிடுவார். என்ன ஆகிடுவார்? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவார். இயேசுக்கு பாவிகளை ரொம்ப நேசிக்கிறார். சத்தமா சொல்லுங்கங்க, அல்லேலூயா சொல்லுங்கங்க. இன்னும் பாவிகளை நேசிக்கிறார். அந்த விஷயத்துல அவர் சென்சிட்டிவா இருக்காருங்க, இன்னும் உணர்ச்சி பூர்வமா இருக்கிறார். அவர் வீக்கா இருக்கிறாரு, உணர்ச்சி பூர்வமா இருக்கார். அதனால நான் இன்னும் பாவம் செய்யறேன்னு சொல்லாதீங்க, அது தப்பு. ஆனால் அவர் எதுக்கு சென்சிட்டிவா இருக்கார்? அவர் அதனால தான் சொல்ற, இந்த உலகத்துக்கு நான் வந்தது நீதிமான்களுக்கோ ரைச்சியஸ் பீப்புளுக்கு இல்லை, பட் யாருக்காக வந்தேன்? பாவிகளுக்காக வந்தேன். இதெல்லாம் என் சொந்த வார்த்தை இல்லை, அவருடைய தன்மைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிற விதம் வேணால் இவங்களா ப்ரீச் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாமே இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஸோ இவர் என்ன பண்ணாங்க? இவர் வீக்னஸை வச்சே ஆண்டவரோட ஊழியத்தை அவருக்கு எதிராக மாற்றணும்னு நினச்சாங்க. எத்தனை சபைகள் அப்படி நடக்குது தெரியுமா? பாஸ்டர் ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னு வைங்களேன், அந்த வார்த்தையை வச்சே அட்டாக் பண்ணி அவங்கள மினிஸ்ட்ரி அகெயின்ஸ்டாக பண்ணிடுவாங்க. எத்தனையோ பாஸ்டர் சபையை மூடிட்டு ஓடின கதைலாம் எனக்கு தெரியும். விசுவாசிங்களே என்ன பண்ணுவோம், நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ நீங்களே இப்படி பண்ணீங்களே அப்படின்ட்டு பண்ணி சபை மூட்டை ஓடியே போயிடுவார் அந்த பாஸ்டர். இந்த ட்விஸ்டெல்லாம் அடிக்க தெரியும், ஏன்னா அவங்க வீக்காக இருக்கிறாங்க. அது அந்த அர்த்தம் இல்லைங்க. இங்கே ப்ரீச் பண்ணுறது அது கிடையாது. உண்மையான அன்பு அக்கறை உள்ளவங்க தான் கண்டிப்பாங்க. தாம் பிள்ளை விழுந்தா அடிபட்டு செத்துடுமே நினச்சிறவங்க தான், ஓடாத, இங்கே நில்லு, டெரஸ் போகாத, நீ வாழணும், நீ ஜீவனோடு இருக்கணும்னு தான் அந்த பிள்ளையை கண்டிப்பாங்க. கண்டுக்காமல் ஜாலியாக இருந்து பாருங்க, அவங்க அக்கறை அவங்க மேலே தான் இருக்கும், உங்கள் மேலே இல்லைன்னு அர்த்தம். தாயெல்லாம் இப்போ அதான் அந்த அம்மா உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்குன்னா பிள்ளை மேலே அக்கறை இல்லை, அது தின்ட்டு அதை பார்த்துட்டு இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கூட்டமும் இருக்குது சபைகள்.
கவனமாக இருங்க. இன்னைக்கு எதுக்கு இது சொன்னேன்னு தெரில. அப்போது இந்த ஸ்திரீயை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அவளை ஆண்டவரோட உணர்ச்சி, அவரோட வீக்னஸ் வச்சு அவரை வந்து இது பண்ணோன்னு நினைக்கிறாங்க. இதில் தான் எனக்கு வந்து 3 கேள்வி வந்தது. இதில் நான் என்ன ஆயிட்டேன், கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னேன்ல 1லேருந்து 6க்குள்ளே எனக்கு 3 கேள்வி எழுப்பப்பட்டது. சரியா? இங்கே எனக்கே லாயர் புத்தி வந்துருச்சு. ரொம்ப லா பற்றி இதுக்கு நிஜமாக நான் இந்த மெசேஜ்க்காக லா படித்தேன் கொஞ்சம், தெரியுமா? இது உங்களுக்காக இல்லை, என் அறிவை வளர்த்துக்கொள்ள நான் லாவை படித்தேன். இந்த மாதிரிலாம் இருக்கா? கேன் வி ரைஸ் அ கொஸ்டின் லைக் திஸ்? எனக்கு ஃபஸ்ட்டு கேள்வி என்ன தெரியும், அதனால நான் சில சீன்ஸும் பார்த்தேன், அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் எல்லாம். புரியுதா? எப்படி லாயர் வந்து மடக்கி மடக்கி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, 7ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டது. ஆண்டவர் மதிக்கவே இல்லை போல. எனக்கு அதே சிரிப்பு வந்துருச்சு. 7ல் வாசிங்களேன். அவங்க என்ன பண்ணாங்களா? போதும் எப்படி கேட்டாங்க? அப்போனா ஒருத்தர் அவங்கள மதிக்காமல் கீழே உட்காந்து ட்ராயிங் ஏதோ எழுதிட்டு இருந்திருக்கிறார். இவனுங்க வெறுத்து போய் ஓயாமையோ என்னையா பண்ணுறீர் நீர்? அவர் கேட்டுக்கொண்டிருந்தா அவர்கள் நிமிர்ந்து பார்த்து உங்களில், உடனே இயேசு என்ன பண்ணார்? நிமிர்ந்து பார்த்து உங்களில் ஒருத்தர் பாவம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் முதல் கல்லை யூ காஸ்ட் அவுட் த ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டு ஹர், முதல் கல்லை தூக்கி போட்டுருங்க. இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 3 கேள்வி வந்தது. சரி, இவனுங்க வந்து பரிசேயர்கள் வந்து ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வராங்க இயேசு கிட்ட. எந்த நேரத்தில் கொண்டு வராங்க? 2ஆம் அதிகாரத்தில் எந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க? எனக்கு ஒரு கேள்விங்க, எந்த விபச்சார ஸ்திரீயை நீங்கள் விடிய காலையில் கண்டுபிடிக்க முடியும்? கோர்ட்டில் கேட்பாங்க இது. சரி, நீ கேஸை கொண்டு வந்த, ஏர்லி மார்னிங் நீ எங்கே அவளை கண்டுபிடிச்ச? சரி, 2வது கேள்வி, அவளை ஏர்லி மார்னிங் நீ கண்டுபிடிக்கவே முடியாது, வெரி ரேர். ஏர்லி மார்னிங் பார்த்துருக்குறீங்களா? கேள்விப்பட்டவங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏர்லி மார்னிங் நீங்கள் அவங்கள என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. 2வது கேள்வி எனக்கு வந்தது. என்ன வந்ததுன்னா, இந்த காரியம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவளை கையும் களவுமா பிடிச்சேன்னு சொல்கிறீங்க. கையும் களவுமா பிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன அந்த இடத்துல பண்ணிகிட்டு இருந்தீங்க பரிசேயர்களே அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இது ஏன் கேள்விமா? ஏன் கேள்வி, இது வேதத்தில் இல்லை. முதல்ல ஏர்லி மார்னிங் அவளுக்கு அங்கே என்ன வேலை, பரிசேயர்களுக்கு அங்கே என்ன வேலை? அதுவும் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அவள் பண்ணி முடித்த பிறகு அவள் மாட்டலை, ஷி வாஸ் காட் ரெட் ஹேண்டட்னா அவள் அந்த ஆக்டிவிட்டியில் இருக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவளை கூட்டம். அப்போ உனக்கு அங்கே என்ன வேலை? அதில் வேற நீ இவ்வளோ பண்ணிட்டு இப்படிப்பட்டவன் நீ சொல்கிற அவளை. சரி, அது விட்டுட்டேன். 3வது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. சரி, விபச்சாரம் என்பது அந்த ஸ்திரீயை மட்டும்தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அவள் கூட இருந்த பார்ட்னர் எங்க? எனக்கு கேள்வி வந்தது. யாருக்காவது இங்கே வந்திருக்காது? அவள் கூட இருந்த பார்ட்னரை இங்கே எழுதவே இல்லையே. ஏன் அவனை கூப்பிட்டு வரல? ஏன் இந்த பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வந்த? எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா தனியாக நடந்தது? அடல்ட்ரி எங்கன்னா தனியாக நடக்குதா? சிரிப்பாக இருக்குல்ல. ஸோ எனக்கு இந்த 3 கேள்வி என்னை பாதிச்சுது. ஏன் இது இப்படி இருக்கிறது எனக்கு இது புரியவே இல்லை. மோசே கட்டளையை தானேயா நீங்கள் சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், மோசே கட்டளையை பற்றி பேசுகிறேன். நீங்கள் மோசே கட்டளையில் என்ன எழுதி இருக்குது? லேவியராகமம் 20:10 வாசிங்க. இப்போ சொல்லுங்கங்க, என் கேள்வி தப்பா ரைட்டா சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் ராஜேஷ், தப்பா ரைட்டா? கரெக்டாக தானே கேட்டேன். பார்ட்னர் எங்க? நான் கேட்கல, இங்கே இருக்குது. சரி, அடுத்தது சொல்லுங்கள். அதுவும் இல்லைன்னா உபாகமம் 22:22 வாசிங்க. அவங்க மோசே கட்டளைப்படி தான் பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு மோசே கட்டளைப்படி நீங்கள் என்ன பண்ணோம், கல்லை தூக்கி எரிய வேணாமான்னு கேட்குறாங்க. நான் மோசே கட்டளே வாசித்தேன், அதுக்கு தான் பைபிள் வாசிக்கணும். 22:22 வாசிங்க. இதான் வசனம் மாறுதா பாருங்க, இங்கிலீஷ்க்கும் அதுக்கும் யாருங்க? 2 பேருக்குமே தண்டனை, 2 பேருமே சாக வேண்டும். அப்போ என் மைண்டில் இருந்தது, இந்த கதை, இது காரியம் செல்லாது. நீ எடுத்துகிட்டு வந்த கேஸ் இங்கேயே லாயர் வந்து என்ன பண்ணலாம், உன் சட்டத்தை
மாற்றலாம். ஆனால் ஆண்டவர் சட்டத்தை பற்றி பேசினார், அவரே தான் சட்டமாக இருக்கார். எனக்கு வந்த கேள்வி எனக்கே வருதே, அவருக்கு வந்திருக்காதா அன்னைக்கு? பட் அவர் அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்கல. ஆண்டவரோட சிந்தனை வேற, அவரோட நோக்கம் வேற. அவரோட ஒரே குறிக்கோள் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும், இப்போ கூட ஆண்டவர் உங்களை மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். ஆர் யூ willing to repent? இன்னும் எனக்கு முடியல இந்த விஷயம், நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் யோசிக்காதீங்க. என்னால் இந்த பிடிவாதம், இந்த சுய புத்தியை விடவே முடியலனால இன்னைக்கு கேளுங்க. அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வேதத்தை போதிக்கும் பொழுது கரெக்டாக போதிக்கணுங்க. இன்றைக்கி நீங்களாம் மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு வரீங்க, ஆனாலும் கரெக்டாக சொல்லணும். வேதம் என்பது இந்த நியாயப்பிரமாணங்களா, இந்த மாதிரி கட்டளை, இந்த லா புக் ஒருபோதும் பாகுபாடு பார்க்காது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. உனக்கு பெண்ணை தான் பிடிச்சிட்டு வர முடியுதா? ஏன் ஒரு ஆணை பிடிச்சிட்டு வரல? சரி, ஆணை பிடிச்சிட்டு வரலனாலும் 2 பேரும் என்னை பிடிச்சிட்டு வந்திருக்கணும்ல. பிடிச்சிட்டு வராத பொழுது நீ எப்படி இந்த ஸ்திரீயை மட்டும் இப்படிப்பட்டவன் கேட்க முடியும்? இன்னைக்கு எத்தனை பேர் காயத்தோட உட்காந்துட்டு இருக்கீங்க, என் மேலே பழி போடுறாங்கன்னு. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆமென் சும்மா எனக்கு கொடுக்க மாட்டார். என் பேசும்போது எனக்கு ஆதங்கமாக இருக்குது. கவனமாக வேதத்தை படிங்க. இன்னைக்கு வேதமானது இந்த உங்களை நேசிக்கிற இந்த புத்தகம், உங்களுக்கு ஜீவனை தருகிற புத்தகம், பாகுபாடே பார்க்காதுங்க. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அடுத்தது, இந்த புத்தகம் யாரையும் தாழ்வா பார்க்காது. நீ சிறியவன் அவன் பெரியவன் பார்க்கவே பார்க்காது. நீ ஐய நீ இவ்வளோதானா, நீ தூசி அப்படின்னு பார்க்காது. தூசியை கூட சிங்காரமாய் ஆக்கி பார்க்கறது தான் இந்த புத்தகம். ஆமென். பியூட்டி இன்டு ஆஷஸ் எப்படி மாத்துறாரு? சிங்காரமாய். அதுதான் இந்த புத்தகம். அது மட்டும் இல்லை, வேத வசனமானது ஒரு போதும் சுயநலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பரிசேயர்கள் யூஸ் பண்ணாங்கல்ல, இயேசு அசிங்கப்படுத்தணும்னு. ஒரு பொண்ணு அவ ஈடுபட்டாளா என்னன்னே தெரியாம எங்கேயோ போய் நீயே போய் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறியே. இன்னி வரைக்கும் எனக்கு டவுட், நிஜமாவே அது நடந்துதானு. தியாலஜி இந்த புக்கோட ஆரிஜினே வாசித்தேன். 11வது வசனம் வேதத்தில் இல்லவே இல்லை. இனியாவது நீ அப்போ நான் நினச்சேன், நிஜமாவே இவனுங்க வந்து இந்த மாதிரி நிஜமாக இந்த பொண்ணு ஈடுபடும் போது கொண்டு வந்தாங்களான்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. நான் இன்னும் டீப்பாக ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை பற்றி. ஸோ ஒரு போதும் நம் சுயநலத்துக்காக நம் பாவத்தை நியாயப்படுத்த வேதத்தை யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அடுத்தது, உங்களுடைய வசதிக்கு ஏற்றா போல் வேதத்தை படிக்கவே கூடாது. உங்கள் சூழ்நிலை, உங்கள் காரியத்துக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்கள், நோட்ஸை திறக்காதீங்க. இதில் என்ன இருக்குதோ அதுதான். இதில் பாவம் என்றால் பாவம், இது நல்லதென்றால் நல்லது. இதில் விடுதலை இருக்குன்னா இதில் விடுதலை இருக்குது, இதில் சுகம் இருக்கிறதுனா இதில் சுகம் இருக்கிறது. ஆமேன். இதில் உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னா நீங்கள் மரித்தாலும் உயிரோடு எழும்புவீர்கள். ஆமேன். அது அவ்வளோ வல்லமை பெற்றது தான் இந்த வேதம். அப்புறம் அதுக்காக தான் சொல்கிறாங்க, உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். இன்னைக்கு 1000 பேர் உங்களை சொல்லலாங்க, ஆனால் உங்களுக்காக ஒரு வழக்கறிஞர் இருக்கார். அவனுங்க 1000 சட்டம் கொண்டு வரலாம். என் சட்டத்தின் ராஜா அவர். ஆமேன். சட்டத்தை உருவாக்கின ராஜா, அவருடைய ரேமா வார்த்தை தான் இன்னைக்கு சட்டம். இன்னைக்கு அந்த சட்டமானது உங்களை ஒரு போதும் தோற்கடிக்காது. யூ வில் பி த வின்னர்ஸ். இந்த கேஸை நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போவீங்க. ஆமேன். ஸோ அடுத்தது, இவர் காப்பாற்றுகிறவர் மட்டும் இல்லை, இந்த பொண்ணோட மைண்ட் வாய்ஸில் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? யோ நீ என்ன பண்ணியோ தெரிலையா. இந்த ஸ்திரீ யோசிச்சிருந்தா, நான் அவள் மைண்ட் வாய்ஸில் போய் யோசித்தேன், நீ எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தேன்னு தெரில, என்ன கைதி பண்ணி நீ கூப்பிட்டு வந்த குற்றவாளி மாதிரி. ஆனால் நீ நிஜமாவே போய் ஒரு விடுதலை செய்கிறவர்கிட்ட போய் என்னை விட்டுட்டியே. நீ கொண்டு வந்தது யார்கிட்ட? என்னை அசிங்கப்படுத்தணும்னு கொண்டு வந்த. ஆனால் நீ கொண்டு வந்த யார்? அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யர்கிட்ட கொண்டு வந்துட்டியே. தப்பு பண்ணிட்டயா? தப்பு பண்ணிட்ட. நீ கொண்டு வந்த இடம் இங்கே இருந்திருக்க கூடாது. நீ அவரையா குற்றம் படுத்த பார்க்குற? கடைசியில் அந்த குற்றம் ஓ மேலே தான் வந்து விழுற மாதிரி அவர் மாற்றுவார். காரியங்களை மாறுதலாய் முடிக்கிறவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. ஆமேன். ஸோ ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? லாயர் காப்பாற்றுவாங்க. அடுத்தது உங்களை விடுதலை ஆக்குவாங்க. டக்குன்னு முடிக்கிறேன். விடுதலை ஆக்குறது எப்படி? இப்போ தான் லாயர் என்ட்ரி ஆகுறாரு. அதில் என்ன பாருங்க, அவர் வந்து இந்த பரிசேயருக்கு வந்து இதை ஒரு கோர்ட் ரூம் மாதிரி ஆக்கிட்டானுங்க.
ஆனால் அவர் எங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார்? ஒரு ஆலயத்தில் தான் போகுது. அவர் உபதேசம் பண்ணுறாதா சொல்கிறாங்க. இவனுங்க அந்த இடத்தையே அசிங்கமாக்க பார்த்தாங்க. அப்படின்னா ஜட்ஜுக்கு எதிராகவே கேஸை கொண்டு வந்துட்டாங்க. ஜட்ஜையை நான் என்ன பண்ணோம்? அசிங்கப்படுத்தணும்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே தான் ஜட்ஜை அசிங்கப்படுத்த முடியுமா? உலகத்தை சிருஷ்டிக்கும் போது யார் இருந்தா? வெறும் ஆண்டவர் இருந்தாரா? ஆண்டவரோட யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து. வார்த்தை இருந்தது, ஆவி இருந்தது, அதில் ஜீவனும் இருந்தது, ஆவியும் இருந்தது. ஸோ ஆண்டவரையே ஜட்ஜ் பண்ண வச்சா ஒருத்தர் வருவார். யார் அவர்? மத்தேயு 5:17. அவர் யார் தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்து தான். யார் அவர்? உங்களுக்கு இன்னைக்கு யாரா இருக்கிறார்? இவ்வளோ நேரம் மாங்குன்னு அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். யாரா இருக்கிறார்? நீங்கள் ஜட்ஜை கொண்டு வரலாம், ஆனால் இந்த ஜட்ஜை நியாயப்படுத்துறதுக்கு வழக்கறிஞரால் என்ன வேணால் செய்ய முடியும். ஆமென். ஏன்னா சட்டமே இவர் தான், ரெண்டுமே இவர் தாங்க. நீதிபதியும் இவர் தான், வழக்கறிஞரும் இவர் தான். இவர் வந்ததே என்னது? மத்தேயு 5:17 ஏற்கனவே சொன்னேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எல்லாமே பரிசேயர்கள் நினைச்சது என்னன்னா, நியாய பிரமாணங்களை அழிக்க வந்தார், ஆப்போசிட்டா செய்யணும்னு வந்தாரு, தன்னை ஷோவா காமிச்சுக்கணும்னு நினைச்சார். இல்லைங்க, ஆக்சுவலா அவர் தான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்த தேவன். ஆமென். ஸோ ஹியர் கம்ஸ் த லாயர். இங்கே வந்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, கோர்ட்டில் இருக்குது பாருங்கள், கோர்ட்டில் வந்து வழக்கு இருக்கும். இங்கே ஒரு கூண்டு இருக்கும், இங்கே ஒரு கூண்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த ரிங் இருக்கும். இங்கே லாயர்ஸ் வந்து இங்கே நிற்பாங்க நடுவில், இங்கே ஜட்ஜ் இருக்காங்க. அப்போது லாயர் வந்து அவங்க வழக்காடுறது ஒன்று இருக்குது, சரி? அவங்களோட கிளையண்ட்டுக்கு வழக்காடி அவங்க போய் உட்கார்ந்ததும் அந்த லாயருக்கு ஆப்போசிட் லாயர் ஒருத்தவங்க இருப்பாங்க, தெரியுமா? அவர் என்ன வருவார்? அவர் சாட்சியை கொண்டு வருவார், இந்த லாயரை குற்றம் சொல்கிறது, இவரோட கேஸை நல்லிஃபை பண்ணுறதுக்கு அவர் கொண்டு வருவார். ஆனால் அந்த சாட்சியை வந்து கொண்டு வருவாங்க, இல்லை இது இப்படி நடக்கலை. அப்போது லாவில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, கிராஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. எத்தனை பேர் குறுக்கு விசாரணைன்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறுக்கு விசாரணை என்னன்னா, உங்கள் ஆப்போசிட் லாயர் ஒரு சாட்சியை கொண்டு வருவான்ல, அதை இந்த லாயர் குறுக்கு விசாரணை செய்யலாம். புரிஞ்சுதா? அவன் கொண்டு வருவான், உன்னோட ஆப்போசிட் லாயர் ஒரு சாட்சி கொண்டு, நீ என்ன பண்ணலாம்? அந்த லாயரே, நான் திஷான்காக நீன்னு சொன்னேன், அந்த லாயர் என்ன பண்ணலாம்? குறுக்கு. அதுக்கு பேர் தான் கிராஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ இந்த பரிசேயர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? இப்படிப்பட்டவளை என்ன பண்ணணும்? கல்லெறிஞ்சு கொள்ளணும். இப்போ கிராஸ் எக்ஸாமினேஷன் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, 2 கேள்வி லாயர் கேட்பான். ஒன்று டைரெக்டாக உங்ககிட்ட கேட்பான் ஒரு கேஸை பற்றி, இன்னொன்று குறுக்கு விசாரணை. 2 கேள்வி இருக்குது. இன்னொன்று ரீ எக்ஸாமினேஷன் இருக்குது, அது வேணாம், ஏன்னா நான் இங்கே லா படித்தேன் இதுக்காக. அதில் டைரக்ட் கொஸ்டின் எப்படின்னா, நீங்கள் அந்த ரோட்டுக்கு போகும்போது, நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகும்போது சிக்னல் லைட்டு எரிஞ்சுதான்னு கேட்பான். அதான் டைரக்ட். இல்லை சிக்னல் லைட்டு என்னன்னு கேட்பான். புரியுதா? நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகும்போது சிக்னலில் எந்த லைட் எரிஞ்சு, அங்கே போனதும் நீங்கள் கேட்பீங்க. அவர் இப்போ டைரெக்டாக ஒரு வக்கீல் உங்ககிட்ட கேட்குறாருன்னா, நீ அங்கே ஆக்சிடெண்ட் ஆகும்போது என்ன லைட்டியாக எரிஞ்சுதுன்னு கேட்குறது தான் டைரக்ட் கொஸ்டின். ஆனால் குறுக்கு விசாரணையில் இந்த லாயர் வந்து அவன் கட்சிக்காரனை காப்பாற்றுறதுக்கு இவன் கொண்டு வந்த சாட்சியை மடக்கிடுவான். எப்படி கேட்பானா, யோ நீ ஆக்சிடெண்ட் ஆகும்போது அங்கே சிவப்பு லைட்டு தானே எரிஞ்சுது அப்படின்னோடனே இந்த இவங்களுக்கு பதன்னு ஆமாம் அப்படின்னுருவாங்க. கடைசியில் சிசிடிவியில் பார்த்தா அங்கே ரெட் லைட்டே இருக்காது, க்ரீன் லைட் தான் இருக்கும். பட் எப்படியும் இவன் தோத்துட்டான், ஏன்னா எரிஞ்சதுன்னு சொன்னான். அப்படி மடக்கி கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னங்க? குறுக்கு. ஐயோ உனக்கே தெரியுது, இந்த லாவே உருவாக்குனவர் கேள்வி தெரியாதா? ஆமென். நீங்கள் இங்கே யாராவது தப்பு பண்ணீங்களான்னு இயேசு கேட்கல. இங்கே பண்ணாதவங்க யாராக இருந்தால் முதல் கல்லை தூக்கி அவகிட்ட ஏறிங்கன்னு ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் கேட்டார். ஆமென். எவ்வளோ நல்லவருங்க அவர். இதை கேட்டதும் இவனுங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குது. நம்ம தான் யோக்கியம், நான் மண்ணிலே படைக்கப்படலை, நான் சபையிலே தான் வளர்ந்தேன், நான் ஒர்க்கராக தான் இருந்தேன், நீங்களும் மண்ணு தான், எல்லாருமே மண்ணு தான், இங்கே பேசுகிறவங்களும் மண்ணு தான். புரியுதா? ஆண்டவர் பார்வையில். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். இதில் கிராஸ் எக்ஸாமினேஷன் நான் சொன்னேன்ல, இதில் என்னன்னா லாயர் உங்களுக்கு சாய்ஸே கொடுக்க மாட்டார். முக்கியமான ட்ரிக் லாயரோடது என்ன தெரியுமா? நாக். ஃபஸ்ட்டு இதில் சாய்ஸ் கொடுக்குறாங்க, அதில் எரிஞ்சது சிவப்பு லைட்டர் ரெட் லைட்னா வந்து ஏதாவது ஒன்று உளருவான். 2வது கேள்வியில் உங்களை பதில் சொல்ல சாய்ஸே இருக்காது, நீங்கள் எஸ் ஆர் நோ தான் சொல்லி ஆகணும்.
ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் கேட்டதும் இவனுங்களுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த வசனமும் இருக்குது பாருங்க. அவங்களுக்கு எஸ் ஆர் நோ சொல்லவே முடியலங்க, போய் தொண்டையில் மாட்டிக்கிச்சு குற்றம். அதில் 7 வாசிங்க. இல்லை 7 இல்லை 9 வாசி. ஆமாம், சிறியோர் வரையும். இதில் என்னன்னா, கேட்ட லாயர் வந்து பாவமே செய்யாதவர். யோ, நானே கல்லடிக்கலனா நீ குவாலிஃபைடா? இது உலக லாயர் கேட்க முடியாது. உங்களை உருவாக்கின லாயர் உங்களுக்கு எதிராய் வரும் ஆயுதத்துக்கிட்ட கேட்பார், நானே என் பிள்ளைய மன்னிச்சிட்டேன், நீ யார் அவளை கேள்வி கேட்க? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நேசிக்கிறார். இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். இப்போ அவர் உங்களுக்கு மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். எதுக்கு இந்த மெசேஜ் எனக்கு இந்த சர்ச்சுக்குன்னு தெரில, நான் ப்ரிப்பேர் பண்ணதோ வேற. ஆனாலும் இன்னைக்கு கூட மனம் திரும்புறதுக்கு அவர் வக்கீலாய் உங்களுக்காக வழக்காடி கொண்டே இருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்ல, கிராஸை நீங்கள் வந்து கல்லை தூக்கி எறியாதீங்க, இல்லை இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள். அதில் என்ன, சிறியோர் முதல் பெரியவங்க வரைக்கும் நீங்கள் நடந்து போயிடுங்க, ஏதாவது சொன்னாரா? ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவனுங்களுக்கெலாம் என்ன ஆயிடுச்சு, கான்ஷியன்ஸ் கன்விக்ட் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். மனசாட்சி என்ன பண்ணுச்சான், குற்றப்படு. கான்சைன்ஸ் மனசாட்சி. கான்சைன்ஸ்னா, கான்னா வித், சயின்ஸ்னா நாலேஜ். ஸோ அவனுங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, அறிவில் டொப்புன்னு எரிஞ்சிருச்சு. இந்த பிள்ளை பண்ண பாவம் நானும் ஏதோ ஒரு இடத்துல பண்ணியிருக்கேன். ஒரு வேளை அந்த இடத்துல நான் பண்ணலைனாலும், விடிய காலையில் அவ கூட நான் இல்லைனாலும், இந்த பாவத்தை நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேங்க, நானும் செஞ்சுருக்கேன். எத்தனை பேருக்கு அவங்களோட எவிடன்ஸை அளிக்கிறதுக்கு ஆதாரத்தை கோர்ட்டில் வேணும். எப்போவுமே எவிடன்ஸ் கேட்பாங்க. எதுனாலும் நீ கொலையே பண்ணேன்னு போய் சப்மிட் பண்ணால் உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க, எவிடன்ஸ் கேட்பாங்க. ஸோ எவிடன்ஸு ரொம்பவே முக்கியம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த கான்ஷியன்ஸ், இந்த குற்றம் உள்ளது அவங்களுக்கு குற்றப்படுத்திருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, வெளியில் ஒருத்தவங்க பேசுகிற விஷயம் இல்லை, உங்கள் உள்ளே இருக்கிறத ஃபெமிலியர் ஆக்கிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ வெளில எவனோ ஒருத்தன் பேசுகிறான், ஏய் அங்கே பார்த்தியா அந்த பொண்ணு அப்படின்னோடனே, ஐயோ இதே தானே நம்மளும் பண்ணுறோன்னு எத்தனை வாட்டி தோணியிருக்கு. இதுக்கு பேர் தான் மனசாட்சி. உங்கள் அறிவு உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், வெளியே இருக்கிற டாபிக் ஆக்சுவலாக நீயும் பண்ணியிருக்கிற, நீயும் அதில் என்ன பண்ணியிருக்கிற, ஈடுபட்டிருக்கிற. ஸோ உனக்கு எந்த தகுதியும் இல்லை இதை வந்து நீ முதல்ல பேசுறதுக்கு. இது 2வது பாயிண்ட். நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணாங்களாம், சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் அப்படியே மெதுவாக போனாங்களாம். வெளியில் எவனோ ஒன்று பேசுறது உங்களுக்கு என்ன பண்ணுது, உள்ள குறுகுறுக்குது, கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஒருத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணும் போது ரொம்ப கவனமாக இருங்க. ஒருத்தவங்களை நியாயப்படுத்தும் போது கவனமாக நியாயப்படுத்துங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தவங்க அன்றைக்கி வெளியே சொல்லும் போது அதே தப்பை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இங்கே யாருமே தேவ தூதர்கள் இல்லை, நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டு அவருக்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறோம், அவர் சித்தத்தை நிறைவேற்ற. ஸோ ஒருத்தவங்களை சொல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதை நான் மறுபடி இந்த சபைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்கிட்ட உங்களை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் கூட நான் இந்த காதில் வாங்கி இதில் விட்டுடுவேன். ஏன்னா எனக்கு தெரியாது உங்ககிட்ட நான் பேசி அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும். அது நடந்திருக்கு, நான் அப்படி இருப்பேன் சில நேரம், எனக்கு தேவையே இல்லை. அன்லெஸ் நான் அவங்கக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். அது வரைக்கும் நான் யாரோடையும் அந்த பிரச்சனையை கூட பேச மாட்டேன். ஏன் தெரியுமா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய. இங்கே இருக்க வழக்கை சரி பண்ண இல்லை. இன்றைக்கி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட முக்கியமான வேலை என்னன்னு. அடுத்தவங்களை போய் குற்றம் சொல்லிட்டு இவங்க இப்படி அவங்க அப்படி இல்லை. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அதில் பிஸியாக இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி அடுத்தவங்களை பிடிச்சி கூட்டு வர டைம்க்குலாம் உங்களுக்கு டைமே இருக்காது. முதல்ல யூ won't have time. if you're busy, will you have time? ஒர்க்கில் பிஸியாக அந்த டைம் இருக்குமாம்மா, அதிலே தான் இருக்கும். யூ won't have anything to do இல்லை unwantedly. அப்படி தான் ஆண்டவருக்குள்ளே பிஸியாக இருந்து பாருங்கள். தேவையில்லாத அசுத்த ஆவிகளுக்கு அங்கே வேலையே இல்லைங்க. நீங்கள் அவருக்குள்ளே இருந்து பாருங்கன்னா பிஸியாக இருங்க ஆண்டவருக்குள்ளே. எப்படி பிஸியாக இருந்து பாருங்கள். தேவையில்லாத காரியங்களில் நீங்கள் ஈடுபடவும் மாட்டீங்க, உங்களை ஈடுபடுத்தவும் மாட்டாங்க. உங்ககிட்ட வரவே யோசிப்பாங்க, உங்ககிட்ட பேசவே 2 நிமிஷம் யோசிச்சுட்டு வந்து பேசுவாங்க.
ஐயோ அவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பேசணும். ஷீ நோஸ் சம்திங் அப்படின்னு இருக்கணும். ஆமென். இன்னைக்கு உங்களை அப்படி தான் ஆண்டவர் உருவாக்குகிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கணும் இனிமே. அடுத்தது இதே எதில் சொல்லிட்டு வரேன். ஸோ அடுத்தவங்க இன்னொரு விஷயம் பாருங்கள், இவனுங்க ஹைலைட் பண்ணுறாங்களே இந்த பொண்ணோட விஷயத்த. இவனுங்க ஏன் தெரியுமா ஹைலைட் பண்ணுறாங்க? இவளை அடித்து கொண்டுட்டால சப்போஸ் இவனுங்க அந்த தப்பில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த ஆதாரத்தை என்ன பண்ண பார்க்குறாங்க? கொல்ல பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? இந்த ஸ்திரியை கொல்றது தான் அவங்க நோக்கமாக இருந்ததுங்க. ஏன் கொல்ல பார்க்குறாங்க தெரியுமா? இவங்க ஒரு வேளை என்ன ஆயிருப்பாங்க, அங்கே ஒரு கூட்டமே திரண்டுடான். கூட்டமே இவளை கல்லடிக்க திரண்டு. அப்போ எவனோ ஒருத்தங்க இருந்திருப்பான்ல, ஏன் அந்த பார்ட்னர் கூட அங்கே இருந்திருப்பாங்க அந்த கூட்டத்தில். அவனும் கல்லை எடுத்துட்டு நைஸாக நின்று இருப்பான். நமக்கு தெரியுமா உண்மையாக அங்கே நடந்தது? ஆனால் என்ன ஆச்சு பாருங்க, எனக்கு தெரியுங்க, ஒரு 3 எந்த கல் எடுத்து உங்களை கொல்லணும்னு நினைக்கிறாளோ அதே கல்லால் அவன் மடிந்து போவான். அப்படி வசனம் சொல்லுது. சரியா? ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு 3 எபிரேயர் பசங்க தெரியுங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த 3 எபிரேயர் பசங்க யார்? ஷாத்ராக், மேஷாக், 3 ஹீப்ரூ ஃபெலோஸ். ஐ நோ. அவங்க 3 பேரும் என்ன பண்ண பார்த்தாங்க? நெருப்பில் செட் பண்ணி போட்டவங்க. எரிஞ்சாங்களா? அதுக்கு போல யார் எரிஞ்சா? போட்டவங்க எரிஞ்சா. ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிக்கிறவர். ஆமென். ஏன்னா அவங்க ஆராதிக்கிற தேவன் யாரு? ராஜாக்களை பார்க்கிலும் சர்வ வல்லவரை ஆராதித்து கொண்டே இருந்தார்கள். அவர்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடைசியா நான் சொல்ல போறது ரெஸ்ட்ரிக்ட். லாஸ்டா என்ன? அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆவணங்கள் சொன்னேன்ல, டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கார். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுறவர் மட்டும் இல்லை, உங்களை விடுதலை ஆக்குறவர் மட்டும் இல்லை, இப்போ உங்களை பாதுகாக்கிறவர். அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறார், கட்டுப்படுத்தி வைக்கிறவர். அவரை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறார். எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க நம்மளை. இது பேர் இதை நான் காப்பாற்றிட்டேன், விடுதலையும் செஞ்சு திருப்பி போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நான் அவளை என்ன பண்ண போகிறேன்? கட்டுப்படுத்தி எனக்குள்ளே நான் வைக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட். அதுக்கு தான் சொன்னேன், ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை கண்டிக்கும் போது ஜீவனோடு இருக்கணும்னு சொல்லி தான் கண்டிப்பாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு தான் கண்டிப்பாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க அதான் தப்பாக நினச்சிக்கும். அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க. உங்கள் ஊரில் சொன்னப்பன்னா என்ன ஏசுகிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஏசுகிறாங்க, பேசுகிறாங்க. எங்களுக்கு பேசுறது ஏசுலாம் ரொம்ப நல்ல வேர்ட்ஸா. ஸோ இப்போ உங்களை என்ன பண்ண போகிறாரு? சிறை இல்லை, கட்டுப்படுத்த போகிறார். ஸோ இங்கிலீஷில் ரைமிங்காக எழுதிட்டு வரவ தானே நான். ஃபர்ஸ்ட் என்ன? ரெஸ்கியூ, ரிலீஸ். அ லாயர் வில் ரெஸ்கியூ, காப்பாற்றுவார். ஹில் ரிலீஸ், விடுதலை ஆக்கிறதுக்கு போராடுவார். அடுத்தது டாக்குமெண்ட் வச்சு உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவார். கேஸை முடிச்சிருவாரு, கேஸை க்ளோஸ் பண்ணிடுவார். இன்னைக்கு உங்கள் கேஸ் இஸ் க்ளோஸ்ட். த கேஸ் இஸ் யோர்ஸ். இந்த வழக்கு உங்களுது. இந்த வழக்கின் பெயர் என்ன தெரியுமா? கிருபையின் வழக்கு. இதை எப்படி தெரியுமா போக்குனாரு? சொல்லவா? ரெடியா சர்ச்? இல்லை, எனக்கு வீட்டுக்கு போகணும். பிசாஸ் பொய் சொல்லுவான் காதில். அடுப்பில் இது இருக்குது, நான் சமைக்கணும், அதுன்னு பொய் சொல்லுவான். நம்பாதீங்க, கேட்டுட்டு போங்க, எழும்பாதீங்க. உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன் இதில் நான். ஏன்னா வார்த்தை உங்களுக்கு இருக்கணும். ஆமென். ஏன்னா இந்த கேஸை நீங்கள் வின் பண்ணும். அஸ் எ சர்ச் நம்ம வின் பண்ணோங்க. இந்த சபையாய் வின் பண்ணி ஆண்டவர் நம்மளை ஏற்ற எங்கே வைத்திருக்கிறாரோ நம்ம அங்கே இருக்க வேண்டும். போதும் நம்ம இங்கே இருந்த நாட்கள். ஆமென். இதே இடத்துல உட்கார்ந்த நாட்கள் போதும். நான் இந்த சர்ச்சை சொல்ல, இந்த அட்ரஸை சொல்ல, நம்ம உள்ள இருக்க உள்ளான மனிதன் அடைக்கப்பட்டு பாஸ்ட்லேயே ஸ்டக்காக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் பழைய வாழ்க்கையில் ஸ்டக் ஆகுதுலேருந்து வெளியே வாங்க. நிறைய பேரோட தப்பு என்ன தெரியுமா? உங்கள் பழைய வாழ்க்கையில் ஸ்டக்காக இருக்கிறீங்க. அதனால தான் அவன் வந்து அந்த ஆதாரத்தை போட்டுக்கிட்டே இருக்கான். உங்கள் பழசை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கான் குற்றவாளி. அதனால தான் வழக்கறிஞரும் அமைதியாக இருக்கார். ஏன்னா நீங்கள் அந்த அப்பீல் இன்னும் வழக்கறிஞர் கொண்டே போகல. நீங்கள் கொண்டு போனாதான், உங்கள் பழைய வாழ்க்கையை ஒரு லாயர்கிட்ட கொண்டு போனாதான் அவர் சால்வ் பண்ணுவார். அதை விட்டுட்டு நீங்கள் அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஆதாரத்துக்கு மேலே ஆதாரம், அவனோட தப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையில் வந்து மறைச்சிடுவான். புரிஞ்சுதா நான் சொன்னது? நான் ஏதோ ஃபாஸ்ட்டாக சொன்னேன், இருந்தாலும் புரிஞ்சுதா? நீங்கள் பழைய வாழ்க்கையை சுமந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட தப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மறைக்க பார்ப்பாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும்னு சொல்லி பாருங்க. வராத ஒருத்தன் கூட உங்களை குற்றப்படுத்த முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்க ஏமாற்ற முடியாது. சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, எக்காலத்திலும் நான் கர்த்தரை சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். ஆமென். அதான் எப்படி தெரியுமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு? இப்போதான் 6, 8 சொல்றேன். என்ன பண்ணாரு ஆண்டவர்? கீழே உட்காந்து எழுதினாரு. இன்னி வரைக்கும் நான் எங்கள் அப்பாவை கூட முந்திலாம் கேட்டிருக்கேன், என்ன டேட் எழுதுனார், நீங்கள் இவ்வளோ வாசிச்சிங்க? அப்போ அவர் சொன்ன பதிலாக ஞாபகம் இருக்குது.
இப்போ நான் சொன்னேன், இப்போ நிறைய தியாலஜி இதுக்காக நான் நிறையா வாசித்து கற்றுக்கிட்டேன். பெஸ்ட்டு வேதம் அவர் எழுதுனது இன்னி வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஸோ இனிமேல் யாராவது இதுதான் எழுதுனார் சொன்னால் அது தப்பு. ஸோ வேதத்தை வாசிங்க, அதில் ஆடும் பண்ணாதீங்க, குறைக்கவும் செஞ்சிடாதீங்க. அவர் கீழே உட்காந்து எழுதுனது இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியலையா. ஆனால் இதே விரலானது எங்கே எழுதிச்சு, எப்போ எழுதினார்? மோசே காலத்தில். இவனுங்க மோசே வச்சு தானே சொல்கிறாங்க. 10 கட்டளைகள் எதில் எழுதப்பட்டது? அந்த விரல் தான் இதே விரல். ஆமேன். அங்கே 10 கட்டளைகள் எழுதின விரல் ஜட்ஜி எழுதுனது ஸ்டோனில். ஸ்டோனை அழிக்க முடியாது மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். காவ் பண்ணாலும் அசிங்கமாயிடும் வாழ்க்கை, அதுக்கு செத்தே போயிடலாம். அதுதான் ஜட்ஜ் பண்ணுற பனிஷ்மெண்ட். ஆனால் இந்த வழக்கறிஞர் எதில் எழுதினார் தெரியுமா? தரையில் எழுதினார். ஏன் தரையில் எழுதினார்? தூசியில் எழுதினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஏன் மண்ணுன்னு சொன்னேன்? அந்த மண்ணில் எழுதினார். ஏன் தெரியுமா? மண்ணில் எழுதிச்சுன்னா, கல்லில் எழுதுனா அழிக்க முடியாது, மண்ணில் எழுதுனா அழிக்கலாமா? அழிக்க முடியாதா? பீச்சில் போய் எழுதுங்க, பீச்சில்னா தண்ணி மூடி, இங்கே எழுதுங்க, 4 பேர் மிதிச்சு போயிடுவான். உங்கள் பாவங்களை அழிக்க வந்தவர் தான் இந்த வழக்கறிஞர். அவர் எதில் அழிச்சார் தெரியுமா? தன்னுடைய ஒரே இரத்தத்தினால் உங்களை கழுவி வெண்மையாய் உட்கார வைத்திருக்கிறார். இந்த வழக்கறிஞரை பற்றி பேசதான் நான் இன்னைக்கு இங்கே வந்தேன். எப்படிங்க அது அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வாசிச்சிருவீங்க? என்னுடைய சிவந்த பாவங்கள் எல்லாம் வெண்மையாயிடும். க்ளோஸ் த பைபிள். பை ஜீசஸ். டுமாரோ ஐ வில் ரீட் ஐசையா 2. ஆழத்துக்கு போங்க, ஆழத்துக்கு போங்க வேதத்தில். ஏன் ஆழத்துக்கு போங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்கன்னா அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுப்பீங்களே. அவங்களுக்கு தெரியாதானே உங்களுக்கு அன்பு வளரும். இயேசுவை அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. அவரை அறிகிற அறிவே உங்களுக்கு விடுதலை, அவரை அறிகிற அறிவே உங்களுக்கு சமாதானம், அவரை அறிகிற அறிவு உங்களுக்கு சுகம். ஆமேன். ஸோ அப்போ இவர் அழிச்சிட்டாரு. எப்படி? தன்னுடைய ரத்தத்தால் அழிச்சிட்டு இந்த ஸ்திரீயை கூப்பிட்டு கேட்குறார், இவனுங்கெல்லாம் போயிட்டாங்களான்னு கேட்குறாரு அவர்கிட்ட. இயேசுவை பாருங்களேன், இயேசுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க போயிட்டாங்களான்னு. இவகிட்ட கேட்ட கேள்வி, அவங்க போயிட்டாங்களான்னு அவங்கள சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்டர் என்ன தெரியுமா அந்த ஸ்திரீ கிட்ட கேட்குறாரு? அந்த ஸ்திரீ உடனே சொல்லிச்சு, ஆமாம் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆண்டர் சொல்கிறாரு, அவங்க போனதை கேட்கல, அவங்க உன் மேலே சுமத்தின பழி, உன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சான்னு கேட்குறாரு. ஆமேன். இன்னைக்கு ஆண்டர் இந்த சர்ச்சை விட்டு போகும்போது நீங்கள் நினைக்கணும், God has emptied my past. அதில் ஒருத்தர் கூட நிற்கலையாம் கல் எறியறதுக்கு. யாரு? இன்னைக்கு ஆண்டர் உங்களுக்கு புதிய ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் புதிய எதிர்காலத்தில் பழைய யாருக்குமே அங்கே இடம் இல்லை. அதில் சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் உங்கள் புதிய காலத்தில் இருக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய, அதை லிட்ரலாக அப்படி எடுக்காதீங்க. பழைய வாழ்க்கை உங்கள் புதிய வாழ்க்கையை தொந்தரவே பண்ணாது இனிமே. God is going to give a whole new life. Amen. அதான் அந்த பாட்டை நான் அனுப்பினேன். What can wash my sins away? What can wash away my sin? Nothing but the blood of Jesus. What can make me whole? Nothing but the blood of Jesus. Oh precious is this flow, that makes me white as snow. ஐசையாலேருந்து எழுதப்பட்டது. அவர் ரத்தத்தால் கழுவ முடியாத பாவங்கள் என்பது ஒன்றுமே கிடையாது. இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. ஆமேன். அவ்வளோ நல்லவருங்க. ஸோ அவர் சொல்கிற, இனி நீ பாவம் செய்யாதே. வக்கீல் எப்பவுமே ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருவான், இந்தா என் ரத்தத்தால் எவிடன்ஸ் தானே கேட்குது கோர்ட்டு, ஜட்ஜ் எவிடன்ஸ் தானே கேட்குது, என் எவிடன்ஸே என் ரத்தத்தில் அழிச்சிட்டேம்மா, உனக்கு இன்னைக்கு எவிடன்ஸே உனக்கு கிடையாது. இன்னொரு ஒரு லா வார்த்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு முடிச்சிடவா? அதில் காப்பஸ் டிலெக்டைன்னு ஒன்று இருக்குது. காப்பஸ் டிலெக்டைனா நீங்களே, நான் ஃபஸ்ட்டு திஷானை வச்சு சொன்னேன்ல, நீங்களே இந்த தப்பை செஞ்சேன்னு சொன்னாலும், அந்த ஸ்திரீயே தப்புன்னு சொன்னாலும் அவள் என்னத்தை காமிக்கணும்? ஆதாரத்தை காமிக்கணும். இல்லைன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த கேஸ் செல்லாது. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறது கார்பஸ் டிலெக்டை. தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் யோர் பாஸ்ட். ஆமேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்கிறேன், நீர் இன்னும் என்ன யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். யூ ஸ்டில் திங்க் அபவுட் மீ. ஆனால் நான் மறுபடி சொல்கிறேன், இந்த கிருபையை இலக்காரமாக எடுத்துடாதீங்க. இந்த வார்த்தை இல்லை என்றால்
இது மரணத்துக்கு ஏதுவான விஷயத்துல போய் முடிஞ்சிடும். இந்த வார்த்தை இருந்தால்தான் கிருபை உங்களோட தங்கும். வேதத்தை விட்டுட்டீங்கன்னா கிருபை இல்லை. ஆண்டவர் விட்ட மாதிரி அப்போ பிரசனம் இல்லைன்னா அவரோட கிருபை இல்லை. அதுக்காக தான் யோவான் 8 வாசிச்சிங்கல்ல. இப்போ நீங்க வாசிக்க போறது என்ன தெரியுமா? யோவான் 1:16-17 இப்படி சொல்லுது. ஆமென். 17 ஆமென். இன்னைக்கு அவரால் இன்னைக்கு இதே வழக்கறிஞர், திஸ் ஒன் லாயர் ஒன்லி கேன் கிவ் யூ என்னது? கிருபை, blessing after blessing, grace after grace. only this lawyer can deal your கேஸுங்க. ஆமென். நீ இவரை தவிர இந்த கேஸை யாரும் டீல் பண்ண. இன்னைக்கு அவர் சொல்றார், நான் இந்த கேஸை எடுத்து நடத்துறேன். மோசே என்ன பண்ண முடியும்? அவரால் என்ன பண்ண முடியும்? நியாய பிரமாணத்துக்கு என்ன பண்ண முடியும்? மோசே மூலமா கொடுக்கும். ஆனா கிருபையும் சத்தியம் யார்கிட்ட இருந்து வரும்? ஏசு கிறிஸ்து கிட்ட இருந்து வரும். இன்னைக்கு கண்களை மூடி நீங்க இருக்கிற இடத்துல எழும்புங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து கண்களை மூடி இன்னைக்கு நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறீங்க உங்களை மறுபடியுமாக. There should be a repentance. இல்லைன்னா அங்கே வந்து ரட்சிப்பு இல்லை, சால்வேஷன் இல்லை. சால்வேஷன் இருந்தாதாங்க உங்களுக்கு சுத்திகரிப்பே இருக்கும். இன்னைக்கு கண்களை மூடி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க, குமாரன் என்னை விடுவித்தால் மெய்யாகவே நான் விடுதலையாகுவேன். It is only the Son who can set you free and you are free indeed. மறுபடி சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளோ காரியங்களுக்கு நம்ம டைமை கொடுக்குறோம். ஒரு ட்ரிப் போனோன்னா அதுக்கு யூத் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க, தப்பே இல்லை. யூ நீட் என்ஜாய்மெண்ட், யூ நீட் ரிலாக்ஸேஷன். பட் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை பாருங்கள். எனக்கு இவ்வளோ கிருபை கொடுத்துருக்கிறார், எவிடன்ஸே இல்லாமல் என்னை காத்துட்டு வர்றார். இன்னைக்கு தெரிஞ்சா நான் எங்கே இருப்பேன்? மண்ணோட மண்ணாக இருக்கிற என்னை உருவாக்கி என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். உங்கள் உள்ளான மனசில் இருந்து அவருக்கு இன்னைக்கு நன்றி சொல்லுங்கள். அது நீங்கள் அமைதியாக சொன்னாலும் பரவாயில்ல, வாய்களை திறந்து சொன்னாலும் பரவாயில்ல. நம்ம என்ன இதே எந்த பாவம், எந்த ரத்தம் எந்த பாவத்தை கழுவிச்சோ, இன்னைக்கு எந்த கை எழுதிச்சே அந்த கையானது இன்னைக்கு அந்த உங்கள் பாவத்தை அப்படியே அவர் ரத்தத்தால் அழிச்சு போட்டாரோ, அந்த ரத்தத்தையும் சரீரத்தின் பந்தியை தான் நீங்கள் கலந்துக்க வர போகிறீங்க. இப்போ நீங்கள் வாயை திறந்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வழக்கறிஞரார், ஒரு வக்கீலாய் நீர் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு பரிந்து பேசுகிறீர். ஆனால் நீர் எங்களை விட்டு போனாலும் ஆண்டவரே, நீ உயிரோட சிங்காசனத்தில் இருந்தாலும் எங்களுக்காக ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் என்ற வழக்கறிஞரை கொடுத்திருக்கிறீர். அவர் உங்களுக்குள்ளேயே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இயேசுவாது வெளியே, இவர் ஆவியானவர் எப்படி என்றால் உங்களுக்குள்ள நினைவுபடுத்துவார். எதை நினைவுபடுத்துவார்? வார்த்தை பிரமாணங்களை நினைவூட்டி உங்களை நடத்துகிறவர் தான் ஆவியானவர்.